திருச்சிற்றம்பலம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். நாங்க காஞ்சி புராணத்துல இன்றைக்கு பிம்மித படலம் படிக்க போறோம். அப்ப அதுல முதலாவதா வாரது திருச்சிற்றம்பலம். திருநீலகண்ட பெருமானர் தம் ஆணையினால் பல் உலகமும் வாழ காமாட்சி 32 அறங்களையும் குற்றமற வளர்க்கும் இடமாகிய அச்சந்தரும் அளவு நீர் சூழ்ந்த காஞ்சியாய பெரிய நகர்கண் அளவில்லாத காப்புடைய அற்புதங்கள் உள்ளன. அவற்றுள் சிலவற்றை கொண்டு கூறுவோம். சிறந்த ஒளிக்கதிர்களையுடைய பல்வகை மணி குவாளுக்கெல்லாம் செறிந்து கிடப்ப ஆழமுடைய நீர்க்கடல் இருப்பிடமாகிய தன்மை போல கங்காதரர் திருவருளால் நிகழும் அற்புத நிகழ்ச்சி என உள்ளவற்றிற்கெல்லாம் இருப்பிடமாவது காஞ்சி. சிறந்த ஒளி கதிர்களோட பல்வகை மணி அது என்ன குவாளுக்கெல்லாம் இல்ல பக்கம் மாற இல்லை எனக்கு இங்க தெரியலையா? குவாலுக்கு இல்லாமோ அது மணிக்குவால்ன்றது சிறந்த ஒளிக்கதிர்களுடைய பல்வகை மணிக்குவாலுக்கு இல்லாமண்டா அந்த மணி பல்வகையான மணிகள் மணி திரவியங்கள் அப்படி ஏதாவது இருக்கோ தெரியல. புது வேர்டா இருக்கு மணிக்குவால். குவை குவை குவாலாயிட்டோ தெரியல. குவை மணிக்குவை என்ற அந்த குவியல் அப்படி சொல்ற மாதிரி குவாலண்ட் ஆயிட்டோ தெரியல. தெரியல பாப்பா. நீங்க ரெண்டாவது இதை படிங்க. யாதோர் பொருளையும் யாதொரு பொருளையும் தரிசித்தால் அதன் இயல்பினை மாற்றி பொன்னாம்படி செய்வனவும் வல்லமையால் மாட்சிமைப்பட்ட சித்தர்கள் அளவிலார் வழிபடப்படுவனவும் விரும்பி பொருள் எத்திரத்தன ஆயினும் வழங்குவனவும் உண்மை தவமுடியோர் காட்சிக்கு புலனாவனமாகிய இலிங்கங்கள் பல அக்காவலமைந்த நகர் கண் உள்ளன. அக்காவலமைந்த நகர் கண் உள்ளன. ஒப்பற்ற ஒரு பொருள் இரு பகுப்பாகி அவ்விரண்டும் பின்பு ஒன்றுபடும் அதிசயமும் அங்குள்ளது. ஒப்பற்ற ஒரு பொருள் இரு பகுப்பாகி அவ்விரண்டும் பின்பு ஒன்றுபடும் அதிசயமும் அங்குள்ளது. அதனை விரித்துரைக்கில் ஒப்பற்ற பரம்பொருள் சிவமும் சக்தியும் என இரண்டாய் சத்தியாகிய ஒமியம்மையார் பின்பு திருவேகம்பரை தழுவி ஒன்றுபடும்படி விளங்கும். இதுதன்மை நான் படிக்கிறேன். நீங்க ரெண்டு ஒரு பக்கம் முடியும் வரை நீங்க படிங்க. அதுல ஒரு தெரியும். இருதன்மை சக்தி சிவம், அதாவது சக்தி சிவம் இருதன்மையுடைய ஒரு பொருள் எண்ணில்லாதன ஆதலும் அளவில்லாத பொருள்கள் ஒரு பொருளாய் தோன்றுதலும் அங்குடைத்து விளக்கி சொன்னால் ஒன்றாகிய சிவ பரஞ்சுடர் பற்பல வடிவங்கள் கொண்டு வீட்டிருக்கும் பலவாய் மரபும் மறைகள் ஒப்பற்ற தனிமரமாய் விளங்கும். தனி மாமரமாயா? ஓ, தனி மாமரமாய் விளங்கும். ஓ, ஒப்பற்ற தனி மாமரமாய் விளங்கும். அந்த காஞ்சியில அந்த மாமரம் தான் அந்த தொடர்ந்து படிக்கிறபடியா கொஞ்சம் மேல எடுத்து. மேலும் 3 இடங்கள் 3 திண்ணைகள் 3 வயல்கள் 4 தவிசுகள் 5 தருக்கள் 5 தடாகங்கள் 6 பறவைகள் 7 பொது இடங்கள் 8 பொய்கைகள் 9 கற்கள் 9 சூளைகள் 10 சபைகள் 11 கிணறுகள் அங்குள்ளன. சரி. ஓரிடம் காண விரும்பின் பல்பிறவிகளில் வாய்த்த தந்தையரை காட்டும். மற்றோர் ஒளிசேரிடம் பல்பிறவி தாயாரை விரும்பி காட்டும். பிரிதோரிடம் பல்பிறவி சுற்றத்தவரோடு சேர்த்து பேசுவிக்கும் என்றிங்கன மூவகை இடமும் அப்பெரிய நகரம் உடையது. 3 தெட்டிகள் தன்னை அடுத்தவர்க்கு சோறு நீரும் வழங்கும் ஓர் தெட்டி நன்முறையில் விரும்பிய பொருள்கள் எவற்றை நல்கிடும். ஓர் திண்ணை ஓர் மேடை ஊமையை பேசுவிக்கும், பேசுவோனை ஊமை ஆக்குவிக்கும். 3 தெட்டிகள் இத்திரத்தில் உள்ளன.
3 வயல்களில் ஒன்று நெல் அறுக்குந்தோறும் விளைந்து முற்றும், ஒன்று விதைத்த அன்றே பயன் தரும், ஒன்று உழவின்றியே விளைக்கும் இவ்வற்புத வயல்கள் உள்ளன. தன் பௌப்பின் மூவரோடும் முனிவர் விண்ணோர் பளிச்சிட வாழ் சதுமுகனை காட்டும் ஒன்று. தன் பகுப்பின் மூவர் திரு திரு முதலோர் சூழும் திருமாலை சார்ந்தோருக்கு காட்டும் ஒன்று. தன் பகுப்பின் மூவரோடு கணங்கள் போட்டும் தளற்காலர் உருத்திரனை காட்டும் ஒன்று. தன் பகுப்பின் மூர்த்திகளோடு ஒன்றூள் காட்டும் தபிசொன்றும் அடங்கலனை நான்கும் மென்னும். படி. ஓர் சிங்காதனம் தன் பகுப்பினராகிய மூவரோடு முனிவரும் தேவரும் துதி செய்ய வீட்டிருக்கின்ற பிரமனை காட்டும். ஓர் ஆசனம் தன்னை சார்ந்தவருக்கு தன் பகுப்பினராகிய மூவரோடும் இலக்கு அதுல மறைக்குது படம் பாரு. நான் எடுத்த ஒரு நெஞ்சாலம் கொஞ்சம் சரியா இல்ல வர இல்ல, அது நீங்களே கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு சரியா இருக்கும். அது அப்படியா? சொட்டு மூவ் பண்ணுங்க. இல்ல நான் என்ன செய்கிறேன், படத்தை நான் மிஸ் பண்ணி விட்டுட்டேன். ம் ஒரு சிங்காதனம் தன் பகுப்பினராகிய மூவரோடு முனிவரும் தேவரும் துதி செய்ய வீட்டிருக்கின்ற பிரமனை காட்டும். ஓர் ஆசனம் தன்னை சார்ந்தவருக்கு தன் பகுப்பினராகிய மூவரோடு இலக்குமி முதல்வோர் சூழ இருக்கும் திருமாலை காட்டும். ஒரு தவிசு தன்னை அடுத்தவருக்கு தன் பகுப்பினராகிய மூவரோடு கணங்கள் துதி செய்யும் காலாக்கினி உருத்திரரை காட்டும். ஓர் இருக்கை தன்னை அடுத்தவருக்கு தன் வகுப்பினராகிய மூர்த்திகளோடு சூரிய மூர்த்தியை காட்டும். ஆக 4 சிங்காதனம் அக்காஞ்சியில் நிலை பெற்றிருக்கும். பிரமன் வியூகர் பாட்டு பிரமன் வியூகர் விராட்டு காலன் புருடன் திருமால் வியூகர் சங்கரிடனர் பிரத்தியும்னன் அனுருத்தன் உருத்திரர் வியூகர் அரண் மிருடன் பவன் சூரியன் வியூகர் தண்டியாதிகள் தீப்தி முதலிய நவ சக்திகள் அங்கமூர்த்திகளான நவக்கிராதிகள் இவ்வியூகர்கள் தம் முதல்வர்கள் ஆணை பெற்று முத்தொழில் செய்வர். நீங்காது என்றும் அமுதத்தை சொரியும் பொன்னுறப் பூக்களையுடைய மாமரம் ஒன்றும் தன் நிழலை பிறர்க்கு கொடாத காஞ்சி மரம் ஒன்றும் தன் நிழலை பிறருக்கு கொடாத காஞ்சி மரம் ஒன்றும் பூத்தலும் காய்த்தலும் இன்றி பழங்களை ஈனும் பொலிவுள்ள புளிய மரம் ஒன்றும் தன் பூக்களையே அன்றி பல்வகை மலர்களையும் கொடுக்கும் இருப்பை மரம் ஒன்றும் கிடாத பொன்மயமான பூக்கள் மலரும் அத்தி மரம் ஒன்றும் ஆக சொல்லற்கரிய தெய்வத்தன்மையுடைய மரங்கள் 5ம் மகாதேவர் இனிதி வீட்டிருக்கும் காஞ்சி மாநகரில் வியப்புண்டாகச் சுரக்கும். இரவில் தாமரையும் பகற்பொழுதில் ஆம்பலும் மலர்ந்து இனிய தேனை துளிக்கும் ஒரு தடாகமும் ஒரு கொடியில் 3 தாமரை பூக்களை கொள்ளும் நீர்நிலை ஒன்றும் தன்னில் மூழ்கினவரை குரங்கு வடிவாக்கும் தடம் ஒன்றும் தன்னில் மூழ்கினோர் தம் பகைவர்க்கு கொடுந்துன்பம் கொடுக்கும் தடாகம் ஒன்றும் மூழ்கினோர் தம் உறவினர்களுக்கு நல்லின்பம் தருவதொன்றுமாக 5 தடாகங்கள் உள்ளன. மழை பெய்யாத பருவத்தில் கூவி மேகத்தை வருவிக்கும் பெரிய மயிலும் அறியாமை நீங்கி மறை முழுவதும் உணரும் கிளியும் ஒளிந்த சோதிட நூலும் பிறவும் எடுத்து கூறும் ஆந்தையும் கல்லாது முழுதும் எளிதில் உணர்ந்த புறாவும் பாடற்குரிய நெல்லிச நூல் வெல்ல நிலம் நிரம்பும் நாகனவாய்ப் பறவையும் விரும்பிய பொருட்கள் வெற்றையும் இல்லை என்னாது வழங்கும் சக்கரவாகப் பறவையும் என 6 பறவையும் அங்கு வாழும். எவ்வளவு விமர்சனம்! அப்படியே எங்களுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போதுங்களை இறை சக்தி கூடின 7 பொதுவிடங்களில் ஒன்றில் தேவர் பேசுதல் கேட்கும், ஒன்றில் மதமுடைய ஜானைய முயல் ஊக்கங்கொண்டு துரத்தும், ஒன்றில் மேலிடமாய விண்ணவர் உலகம் கண்ணிற்கு புலனாகும், ஒன்றில் அணியினவருக்கு திசமயக்கம் தோன்றும், ஒன்றில் மனமுடைய நெய்யின்றி விளக்கெரியும், ஒன்றில் பாதாளத்தோர் பேசுகின்ற மொழி கேட்கும், ஒன்றில் ஒளிவின்றி தேவ துமிகள் முழங்கும், இவையும் அங்குள்ளன. 8 பொய்கையில் அதுல இருந்து படிங்க நீங்க.
படியும் 8 பொய்கையில் 8 பொய்கைகளில் தம்மில் மூழ்குவோர்க்கு ஒன்று பொன்னுருவத்தையும், ஒன்று மாணிக்க நிறத்தையும், ஒன்று இந்திரன் வாழ்வையும், ஒன்று மனத்திற்கினிய இவற்றையும், ஒன்று விரும்பிய பொருளையும், ஒன்று விரும்பத்தக்கவாகிய மெய்யறிவையும், ஒன்று வீடு பேற்றையும் கொடுக்கும், ஒன்று தீவினை காரணமாக வரும் கொடிய நோய்களை முற்று போக்கும் என்று இங்ஙனம் அழுக்கினை அகற்றும் குளிர்ந்த மலர்களை கொண்ட நீர்நிலைகள் 8ம் அங்குள்ளன. ஒருகல் தீண்டினரை தேவராக்கும். ஒருகல் பாம்பின் கொடிய விடத்தை மாற்றும். ஒருகல் சிட்டியெல்லாம் கொடுக்கும். ஒருகல் இறந்தவர்க்கு உயிர் கொடுக்கும். ஒருகல் கூடாது நடுவாய் நின்று வழக்கை தீர்க்கும். முதிர்ந்த பிணியாய தொழுநோய் வடுக்களை போக்கும். ஒருகல் ஒளி செறியும் துண்டுபட்ட உறுப்பினை பொருந்தும். ஒருகல் திரண்ட தீவினைகளை அழிக்கும். ஒருகல் மெய்யறிவை தரும். இங்கனம் சிலைகள் 9ம் அங்கு சிறப்பு பெறும். அந்த கல்லன்றது சிலைகளை சிலைதான் அங்க இருக்கு. அதுதான். ஒன்றில் பொன்மலை பொழியும், ஒன்றில் வெள்ளி மலையும், ஒன்றில் முத்து மலையும், ஒன்றில் பதுமராக மலையும், ஒன்றில் வைரவ மலையும், ஒன்றில் வைடூரிய மலையும், ஒன்றில் புட்பராக மலையும், ஒன்றில் கருடப்பச்சை மலையும், ஒன்றில் இந்திர நீல மலையும் பொழியும் 9 சோலைகளையும் உடைத்து அந்நகர் பேசற்கரிய பெரும்பாவை சேர்ந்தால் ஒன்று ஊமையாக்கும், ஒன்று திருடரை மயக்கும், ஒன்று கல்வியை அறிவுறுத்தி தெளிவிக்கும், ஒன்று பல்வகை வடிவங்களை கொடுக்கும், ஒன்று இரவாத மேன்மையை கொடுக்கும், ஒன்று பாதாள உலகிற்கு செல்லும் பிளத்துவாரத்தை காட்டும், ஒன்று அறிவான் வெல்லார்க்கும் திசமயக்க சேர்க்கும், ஒன்று பொன்னும் மாணிக்கவுமாகிய மலைய பெய்யும், ஒன்று பகலை இரவாகவும் இரவை பகலாகவும் மாறுபட உணர்த்தும், தன்கண் சேர்ந்தவரை பிறர் காணாதவாறு மறைக்கும் அதிசயத்தை செய்யும். இவை 10ம் மன்றங்களாக திகழும். தயிர், பால், நிறைய நெய், தேன், கருப்பஞ்சாறு இவை தனித்தனி கிணறுகளாக உள்ளன. 3 கிணறுகள் தொழிபுற முத்திக்கு வழியையும் சுவர்க்க நெறியையும் புற உலகுக்கு செலவையும் காட்டுவனவாகும். விம்மிதமுடைய நிழலை பிணிக்கும் கிணறு ஒன்றும், நிலத்தில் விதை ஊன்றி முளையை தோற்றுவிக்கும் கிணறு ஒன்றும், மயக்கமின்றி அங்கணுகினோரை திரும்பச் செய்யும் கிணறு ஒன்றுமாக 11 கூவல்கள் அங்குள்ளன. ஆஹா, படியுங்க. கூவல் சொல்லுங்க. அந்த கூவல் அந்த குளம் மாதிரி ஒன்று. அதான் கிடங்கண்டதான் எனக்கு விளங்கினதா. கருப்பஞ்சு கிணறு, நெய் கிணறு, அந்த தேன் கிணறு. கிணறு நாங்கள் கட்டி வைக்கிற இந்த சின்ன நீர்ல கொஞ்சம் சத்தியலோக கிரேதாயுத யுகத்துல அப்படி இருந்தது. திரேதாயுத யுகத்துல குறைஞ்சு மற்ற திரேதாயுகம் இன்னொன்று என்ன திரேதாயுதம் மற்ற யுகத்துல இப்ப கலி யுகத்துல ஒன்றும் இல்லாம போட்டுது. சத்தியலோகத்துல அப்படி இருந்தது. அது கிரேதாயுத யுகம். தன்னிடத்தில் எள்ளையிடின் புரிதோரிடத்து எண்ணெய் எழச் செய்வதொரு சிக்கும் உள்ளது. பல்லுயிரும் செய்கின்ற புண்ணிய பாவ பயன்களை தாமே நல்கவல்ல கல்லொன்றும் கல்லால் அமைந்த பாவை ஒன்றும் உள்ளன. அழிவில்லாத மதில் சூழ்ந்த காஞ்சி நகரை காக்கும் காரி என்னும் பெயருடைய வைரவர் தம் திருநடன சிலம்பொலி நானிலத்தூர் அதிசயிக்குமாறு ஓவாது கேட்கும் ஒருபுறம். இன்னவாம் அதிசயங்கள் இவை போல்வன ஆகிய விம்மிதங்கள் மேலும் உள்ளன. அளவில்லாதன. இவற்றை முற்றவும் அறிய வல்லவர் யாவரே. கிரீதாயுகத்தில் யாவர்க்கும் காணப்படும். நான் சொன்னது வந்துட்டது. நான் சும்மா பழைய அறிவை வச்சுதான் சொன்னேன்னா இங்க வருதா. கிரீதாயுகத்தின் யாவர்க்கும் காணப்படும் கொடுமை முதிர்ந்த கலியுகத்தில் தவ வாழ்க்கையில் நின்றோர் சிலர்க்கே அல்லாமல் ஏனியோருக்கு புலப்பட முத்தியை அடைந்தோர் மேலுலகில் வைத்தபடி அன்னங்கள் தங்குகின்ற வளவயலையுடைய காஞ்சி வைப்பில் வாழ்வார் மனமகள சிவபெருமானார் அமைத்தனவாகும். காஞ்சி வைப்பில இருக்கிற ஆக்கள் மனமகளுமாறு சிவனாரே அமைத்தன. அவ்வளவு. இங்குரைத்த மேன்மையெல்லாம் கண்டு நகரில் இது பாட்டு என்ன? இங்கு கூறிய விம்மிதங்கள் யாவற்றையும் கண்டும் கேட்டும் வைத்து
இக்காஞ்சியில் கொடிய தீங்குகளை செய்வாராயின் அவரே கீழ் மக்கள் என பேசப்படுவர். ஐயகோ, அறிவு சிறிதுமின்றியும் இவற்றை அறியாதும் செய்த பாவப் பயன்களாகிய துன்பங்கள் கெடும். அதையும் வாசிங்க. வைத்துச் செய்தால் அப்பாவங்கள் போதல் இல்லையாகும். ஆகலின் அறம்பொருள் இன்பம் வீடாகிய நாற்பயனையும் விரும்பி இங்கு வாழ்வோர் தத்தமக்கு விதிப்படி ஒழுகின் திருவேகம்பர் தம் திருவருளுக்கு பாத்திரர் ஆவர். விண்ணிதப்படலம் முட்டிட்டு நீங்க படி. ஒழுக்கப்படலம். மகளிர் எவரையும் விரும்பும் பெருந்தூர்த்தனாகிய அறிவிலியும் தன்னை பயந்த தாயை விரும்பான். அதுபோல கொடியனும் சிவதலங்களில் பாவம் செய்யாதிருக்க கடவன். அவற்றினும் காஞ்சி நகர்கண் சிறிதும் பாவம் செய்யற்க நூல்களில் விதித்த வழியில் ஒழுகுதலே வழக்குடையதாகும். பவளக்கொடி படர்கின்ற கடலில் சூரியன் தோன்றுதற்கு 5 நாளிகை அளவு முன்னெழுந்து திருநீற்றினை அணிந்து உயர்ந்த மாவடியில் எழுந்தருளும் எந்தையையும் காமாட்சி அம்மையையும் எண்ணி போற்றி பின் அறிவில் நன்கு பொருந்த தான் செய்ய வேண்டிய பொருளையும் அறத்தையும் சிந்தித்து படியும். கமண்டலமும் தண்டமும் புறவும் கை கொண்டு அழகிய ஊர்க்கு அப்பால் தென்மேற்கு திசையில் சென்று முப்புரி நூலை வலக்காதில் சுற்றி கொண்டு பூமியின் துரும்பையிட்டு உதயத்தில் வடக்கு நோக்கியும் அத்தமனத்தில் தெற்கு நோக்கியும் இருந்து மலசலங்களை கழித்து குறுகிய இடக்கையில் பற்றி நீரை குறுகி கைப்பாத்திரத்தில் முகந்து ஒரு முறை நீராலும் மண்ணாலும் அக்குறியை தூய்மை செய்து மும்முறை மண் சேர்த்து குரத்தை கழுவிய இடக்கையை 10 முறையும் இரு கையையும் சேர்த்து 7 முறையும் கால்களை 7 முறையும் கழுவி மண் கொண்டு தூய்மையாக்குக. இம்முறை மனை அறம் காப்பவர்க்கு விதித்ததாகும். பிரமச்சாரி 2 மடங்கும் வானப்பிரஸ்தன் 3 மடங்கும் சன்னியாசி 4 மடங்கும் இங்கனம் செய்தல் வேண்டும். நீரை கொண்டு வந்து வாயில் விட்டு 2 முறை கொப்பளை துமிழ்ந்து வாயை துமிழ்ந்து தூய்மை உண்டாக 2 முறை ஆசமனம் செய்து பின்னர் மோதிர விரலால் அங்கங்களை தொடுக. அங்கநியாசம் கரநியாசம். புணர்ச்சியுரின் 32 முறையும் உணவுக்கு பின் 16 முறையும் அலசல மோசனத்திற்கு பின் 8 முறையும் வாய் கொப்பளித்தல் வேண்டும். நீங்க தீர்ச்சி எடுத்தீங்களே என்னண்டு? நானும் எடுத்தேன். ஆனா இது ஹார்மோன் ஆவலட்ட இல்லை, இதெல்லாம் இருக்கு போல அடக்கு. எல்லாம் இருக்கு. இங்கே படிச்சாக்கள் சொல்ல கேள்வி. நான் இன்னும் நீரவத்தை இது பார்க்க கிடைக்க. மலவன்மையை கெடுக்கும் உமது பெருமான் விரித்த நூல்வழி நடப்பவர் சலம் மலம் விடும்போது கல்வி காலத்தும் வேள்வி செய்யும் பொழுதும் பல் துளக்கும் போதும் அசைகின்ற நீராட்டு காலத்தும் உணவு கொள்கையினும் உரையாடார். படிக்கணும். நீங்க படிங்க. நான் புறா படிக்கிற மெட்டது ஆள்வேல். நான் 2 கணக்க படிச்சுட்டேன்னா இந்த 2 வண்டியா படிப்போம். நீங்க படி. அப்படி வேண்டாம். ஆள்வேல் முதலிய விதித்த கோளால் பற்களை தூய்மை செய்து தென்னீரில் மூழ்கி திருமேனியில் ஒளியல திருநீட்டினை அணிந்து சந்தியா வந்தனத்தை முடித்து மிக்க பேரன்பின் முருகிய நிலைமையால் சிவலிங்க பூசணியை நாடோறும் வலுவாது செய்து துதித்தனராய் காலங்கள் தோறும் சென்று திருவேகம்பரை தொழுது போற்றுக. இவ்வாறு வலுவாது ஒழுகும் பிரம்மச்சாரி மாணிக்க வண்ணராகிய திருவேகம்பர் திருவருள் வாய்த்தலை விரும்பி மயக்கமில்லாத அதாவது தெளிவுடைய ஆசிரியரிடத்தை வேதங்கள் அனைத்தையும் மரபோடும் ஓதுக. 3 வேதங்களில் 2 திரிவு ஐயங்களின்றி முழுவதும் பயிற்சி உற வேண்டும். சிங்கங்கன்னி எனப்படும் ஆவணி புரட்டாதி மாதங்களில் பௌர்ணமியை கூடும் நாட்களில் நூல் பயில தொடங்குக. மகரத்து அந்நாளாகிய தை மாதத்து பௌர்ணமியில் குற்றமற பூர்த்தி செய்க. அடுத்து வளரும் அதாவது வெண்கீழ் சுக்கிலபட்சத்தில் அங்கங்கள் உபாங்கங்கள் ஆகிய இவற்றை ஓதத் தொடங்குக. கிருட்டின பக்கத்தும் விலக்கிய நாட்களிலும் தொடங்குதல் கூடா. அடியும் அரை நான் அரை காடை கோல் முன்னூல் மேலாடை நூல்
விதித்தவாறு பார்ப்பனர் அரசர் வணிகர் எனப்படும் முத்திரத்தவரும் தம் இயல்பில் கொள்க. விதிப்படி வேள்வியை காத்து திருவெண்ணீற்றை அணிக. பவதி என்னும் சொல்லை பிராமணர் முதலான மூவர்ணத்தவரும் முறையே முதலிலும் இடையிலும் கடையிலும் கூட்டி பவதி பிட்சாந்தேகி பிட்சாம் பவதி தேகி பிட்சாம் தேகி பவதி என பிட்சை ஏற்றல் சம்பிரதாயமாகும். அந்த பவதி என்ற சொல்லும் 3 இடத்திலும் வருது. ஆயுள் வளர விரும்புகின்ற இளையர் தம்மினும் வயதின் மூத்தோரை வணங்குக. வணங்கியபின் வணங்கப்பட்டோர் வணங்கினோருக்கு வாழ்த்துரை கூறுவாராக. முற்கூறிய பிரம்மச்சரியத்தில் தளராது நின்று பல மறைகளை கற்றோராகிய முனிவரர் தம் கடனை கேள்வியான் முற்றுவித்து வீதமாகிய மாவடியில் எழுந்தருள்கின்ற திருவேகம்பர் தம் திருவருள் கைவரப்பெற்று ஒன்றுபடும் முத்தி பேரின்பத்திற்கு உரிமையுடையவராவர். 4ஆம் வருணத்தவர் இருவகை பற்றும் விட்டு மெய்யன்பினால் திருக்காஞ்சியாகிய பெருநகரில் வாழ்தலை விரும்பினாராயின் திருவேகம்பர் ஆலயத்திற்கு அனித்தாக ஓரிடத்தில் இருந்து சொல்லுக்கடங்காத சிறப்பினையுடைய உருத்திராக்கத்தையும் விபூதியையும் விளங்க அணிந்து செய்யத்தக்க தொண்டுகள் பலவற்றையும் செய்து மாவடியில் முளைத்த பரஞ்சுடரை வலுவாது தொழுது வாழ்வர். தளத்த மறைகளை மேலே கூறியவாறு கற்று இல்லற வாழ்வில் விரும்பிலனாயின் ஆசாரியனிடத்து தங்கி வாழ்க. விருப்புடையனாயின் உரிய முறையின் அற்குழுவின் சம்மதத்தை பெற்று தேவர் தென்புலத்தார் தம் கடன்களை முடித்த பொருட்டு குற்றமற்ற இலக்கணத்தால் மாட்சிமையுடைய கற்பினால் திண்ணிய உரிமையை விதிப்படி திருமணம் புரிந்து கொண்டு மனையறத்தில் ஒழுகுதல் முறையே. ஒரு வேளைக்கு 32 கவளமாக இருவேளை உணவு கொள்ளலும் 5 வகை வேள்வியை இயற்றலும் விதித்த நாட்களில் மனைவியோடு கலத்தலும் ஆகிய இவை இவர்க்கு சிறக்கும். விதித்த சமுத்துக்களை கொண்டு வேள்வி செய்தல் தேவையாகும். துன்பில்லாத தென்புலத்தாருக்கு தர்ப்பணம் செய்தல் பிதிர்ஜாமண்டே பாருங்க. இன்றைக்கு என்ன படிக்கிறவண்டு பாருங்க. தென்புலத்தாருக்கு தர்ப்பணம் செய்தல் பிதிர்யாகம், பலியிடல் பூதயாகம், பிராமணருக்கு சோறு வழங்கல் மானுடையாகம். வேதம் ஓதுதல் பிரமயாகம் எனப்படும். இவ்வைந்து வகையுள் பிரமயாகம் தெய்வத்தன்மை மிக்கவையால் தெய்வத்தன்மையுடைய பிராமணர் துணிவாக இதனை கடைபிடிக்க வேண்டும். மீறெடுத்து விடியற்காலையில் துயிலெழுந்து காலை கடன்களை முடித்த பின்பு பெரிய நகரின் மருங்கி ஓடும் ஊறும் நதி முதலிய தீர்த்தங்களை அடைந்து மூழ்கி வெள்ளிய ஆடை 2 உடுத்து அழகு மிகும் ருத்திராக்கமும் திருநீறும் அணிந்ததன் பின் தருப்பாசனத்திலிருந்து வேதங்கள் மகிழ தெய்வ நீரை ஆசமனம் செய்து கருத்துடன் வாயை துடைத்து தொடுமிடங்களை மந்திரத்துடன் மோதிர விரலால் தொட்டு சந்தத்துடன் கூடிய வேதங்களை ஓதுதல் வேண்டும். பெருந்தவ பயனால் வேதங்கள் பெருமானுக்கு மாமரமாய் நிழல் செய்தலின் இப்பிரமையாகும். அதாவது வேதமோதுதல் திருவேகம்ப பெருமானுக்கு உவப்பாவது மீன்மை பொருந்திய அறங்கள் பலவற்றுள்ளும் தலையாயதும் ஆகும். தத்தமுக்கு முடிந்த நிலையில் எத்தனை சிறு பொழுதாயினும் துதித்தற்கரிய வேதங்களை ஓதி எடுத்தோதப்படும் காயத்ரி சதவுருத்திரம் இயைந்த பஞ்சாக்கரம் இவற்றை விதிப்படி கணித்து எவற்றினும் நிறைந்துறையும் சிவபிரானார் பூசணைக்கு தக்க திருப்பள்ளி தாமத்துக்குரிய மலர்களை கொய்து கொண்டு போய் மனையில் தொடுத்தற்குரிய இடத்தில் வைத்து மனை வாழ்க்கைக்கு வேண்டும் எவ்வகை செயல்களை ஒழுங்குபட ஆராய்ந்து முற்றுவித்து உச்சி போதில் அறிவுருவான சிவகங்கையில் முறைப்படி மூழ்கி மதிப்புடைய நியமங்களை முற்றுவித்து திருவேகம்ப பெருமானை விதிப்படி அடுத்து பரவி திரும்பி தன் மனையை சேர்ந்து ஆன்மார்த்தமாக எழுந்தருளியுள்ள சிவலிங்க பூசனையை பேரன்பினால் செய்து அப்பூசனை கங்கமாகிய சிவாக்கினியையும் பூசனைக்கு அங்கமாகிய சிவாக்கினியையும் வழிபாடு அது அந்த காணாம போட்டுட்டீங்க அதுல அது உதாண்டு போச்சு. சரி படிங்க. காக்கைக்கு பலியிடல் முதலாக
இழிந்தவர் கடையாக இவற்றுக்கும் பொருந்திய பலிகையிட்டு அவ்வகை யாகங்களை முறைப்படி ஐவகை ஐவகை யாகங்கள் என்னண்டு ஐவகை ஐவகை யாகங்களை முறைப்படி முடித்து அப்பொழுது அடுத்த புறற்கரிய விருந்தினரை விரும்பி உண்பித்து ம், துறந்தவர்க்கு பிச்சையிட்டு நோயுற்றவர் நிறை கருவுற்ற மகளிர் குளவிகள் வயதான முதிர்ந்தவர் இவர் தம்மை முன்னர் உண்பித்து பின்பு ஏற்றமிக்க உறவினரோடு உண்ணுதல் தகும். பாருங்க. ம், கங்காதரராகிய பெருமானை துதித்து உள்ளே அனலை எழுப்பி கறிகள் தயிர் நெய் இவற்றுடன் வேள்வியிலிடம் அவிசாக 32 கவளம் குற்றமில்லாத விரியினால் உண்டு கையையும் வாயையும் தூய்மை செய்து தாம்பூலம் தின்று பிறகு சுற்றத்தாரையும் உடன் வைத்து தழைத்த பேரன்போடும் இருந்து காஞ்சி புராணத்தையே செவிமடுக்க இப்ப வேண்டும். நீங்கள் அதான் செய்யறீங்கள் இன்றைக்கு அவளாம் செய்து போடு. அடே, ஓமாம்மா பாத்தீங்களே எனக்கு இதுல எந்த ஒரு பக்கமும் தெரியா. ஆ, ஓ, பாருங்க நீங்கள் இப்ப ஓ, ஆடி அமாவாசைக்கு எல்லாம் போய் நீர்ல கீர் மேல நீராடி இப்படி எல்லாம் செய்து சமைச்சு ஓ. சாப்பிட்டு யாருக்கும் கொடுத்துருப்பியல் எல்லாம் செய்து போட்டு கடைசி அங்க அந்த அன்னதானத்துக்கு காசு கட்டினாங்க. கட்டிட்டு நாங்க வந்து அன்னதானத்துக்கு பாருங்க இப்ப சாப்பிடுவோம். காஞ்சி புராணம் படிக்கிறீங்க இதைத்தான் சொல்லுது இந்த கண்டு நாங்கள் இதை ஓ, படிக்கிறோம் எல்லாம் சிவன் அருள். அப்பப்பா சிவன் அருள் தான். நகர்த்துறார். நாங்கள் நினைக்காம நடக்குதம்மா. எப்படி நகர்த்துறாருங்களை பாருங்க. ஓ, ம், ம். 4 வேத 4 வேதங்களின் பொருளாயும் இல்லா வரலாறுகளையும் தன்னுள் கொண்டதாயும் ம், அறம்பொருள் இன்பம் வீடுகளை அளிப்பதாயும் ம், திருவிழகம்பர் காமாட்சி இவர்தம் மேன்மையை விளக்குவதாயும் ம். நூல் வழக்குகளையும் வர்ணம் ஆச்சிரமம் இவற்றின் ஒழுக்கங்களையும் நுட்பமாக எடுத்து விளக்குவதும் இக்காஞ்சி புராணமே ஆகும். இயல்பினாலும் ம். இக்காஞ்சி புராணமே ஆகும் இயல்பினாலும் இதனையே நாடொரும் அடிப்பட்டு வர கேட்டலும் வழக்காம். இது எங்களுக்கு இதுக்குள்ள என்ன பின்னுக்கு என்ன இருக்குதான்னு தெரியும். நான் அப்படியே நேற்று நிப்பாட்டினதோட அது கிடக்குது. அப்ப ஓ, பின்னுக்கு என்ன அழகன்னு தெரியாம நீங்கள் எனக்கு ஓ. அடிச்சு படிப்போமோ நீங்கள் இன்றைக்கு இதை படிக்கல. எனக்கு கவலையா இருந்தது நீங்கள் போட இல்லை அந்த உடம்பு. நீங்கள் அதை அப்ப ஒழுங்கா செய்து கொண்டு அப்ப வந்தது இறைவன் எப்படி குறையா. நடத்துறார். இங்க வா செல்வனாயி இங்க நீ இதை இன்றைக்கு படிக்க வேணுமென்று காட்டி அதை படிக்க வேணுமென்று அதுல சொல்லி ஆஹா ஓ, அருமை அருமை. இதுதான் பேரின்பம். இதான் உண்மையா சூரியன் தான். மறையும் அளவும் அறிவொழுக்கங்களான் நிரம்பியவர் உரைக்க விரும்பி கேட்டு சிறப்பு விளங்கும் அத்தமன காலத்தில் அனுட்டானம் முதலிய முடித்து கோயிலை நெருங்கி திருவேகம்பரை வணங்கி வீட்டுக்கு புகுந்து அக்னியாரம் செய்து பலருடனும் இருந்து உணவருந்தி மனையாளுடன் இரவில் படுக்கை பொருந்துதல் விதியாகும். இருமாத்தற்குரிய பேரலுடைய பிறர் மனைவியரை தமக்கியர் தங்கையராக வைத்து மதிக்க கோயிற் தொண்டு செய் உருத்திரகணிகையரை தாயென எண்ணுக திருமால் கோயிற் பணிப்பெண்கள் மொட்டனைய இளங்கொங்கையுடைய வீட்டேவற் பெண்டிர்கள் ஆகிய இவர் திறத்தும் அத்தாயுணர்ச்சியே இதுக. அறிவழியை விரும்புவோர் யாவரும் கலவி இன்பத்தை மறந்து எண்ணுதலை பரிகரிக்க 2 நெய்த்து சுரிந்து தோன்றும் மலரணிந்த கூந்தலையுடைய மனைவியினரிடத்து பெரும் போகத்தையும் மகவு பொருட்டென மதித்து விலக்கிய நாள்களில் விலக்கி விதித்த நாட்களில் அம்மனையாளை கலந்து பின் பிரிந்து பாம்பை உதர பந்தனமும் அரைக்கச்சாக வீக்கியர்களின் சிவபிராணர் திருவடிகள் மனத்திற்கொண்டு தனித்து துயில்க. இங்கு கூறியவார் என்றும் ஒழுகுவோர் இறைவன் திருவருக்கு பாத்திரர் ஆவார். நீங்க படிங்க. காஞ்சியில் திருவேகம்பர் திருமுன்பு குற்றம் நீங்கி உயர்ந்தோர் கொள்ளும்படி குதிரை ஆடை உணவு முதலாம் இவற்றை அன்றி தம்மால் இயைந்தவற்றை தானம் விரும்பி கொடுக்க அவ்வப்பொருள்களுக்கு ஏற்ப கொடையினால் வரும் மெய்ப்பெரும் பயன் ஒன்று பல மடங்காய் பெருகும். அச்சநிதியில் விரும்பி மெய்யறிவை புகட்டும் ஆசிரியன் வீட்டினை தலைப்படும் அத்துணை சிறப்புடையது அவ்விடம். என்னண்டு வருங்க கொஞ்சம் கீழே இருங்க. மெய்ய அந்த அச்சன்னதியில் விரும்பி மெய்யறிவை புகட்டும் ஆசிரியன் வீட்டினை தலைப்படும் அத்துணை சிறப்புடையது அவ்விடம். இப்ப சரிதானே?
நான் ம். இப்ப மெய்யறிவை போன்ற ஒரு ஆசிரியர் வீட்டுக்குள்ள தலைப்பட்டுட்டேன். எங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னது எங்க எனக்கு என்னது என்ன பொருளுக்கு ஏற்ப அச்சன்னியிலும் மெய்யறிவை கொடையினால் போட்டு வரும் மெய்ப்பெரும் பயன் ஒன்று பல மடங்காய் பெருகும். அது ஒரு வேற அந்த சந்நிதியில விரும்பி மெய்யறிவை போட்டும் ஆசிரியன். ம். எனக்கு இப்போ மெய்யறிவை போன்ற ஆசிரியனார் அந்த அவருடைய வீட்டினை தலைப்படும் அத்துணை சிறப்புடையதை விட வந்து அந்த இடத்துக்கு நான் இப்ப தலைப்பட்டு போன இடத்துக்கு கதைச்சு அந்த வீட்டோட ஐயையோ, தொடர்பு சும்மா இருங்க. சிந்தனா ஓதல், கேட்டல், அஹ், ஈதல், ஓதுவித்தல், வேட்பித்தல், ஏற்றல் என்னும் இவ்வாறு வேதியர் கூறியன. ம், முன்னுள்ள மூன்றாகிய ஓதல், வேட்டல், ஈதல் என்னும் இவையும் காவல் செய்தல், ஊர்தி பழகல், படைக்கல பயிற்சி என்னும் இவையுமாக ஆறும் அரசர் கூறியன. முன் மூன்றாகிய ஓதல், வேட்டல், ஈதல் என்னும் இவையும் வாணிபம் செய்தல், ஏருழுதல், பசு காத்தல் என்னும் இவையும் ஆக ஆறும் வணிகர் கூறியன. பின்னுள்ள மூன்றும் மூவகையவர்க்கும் தத்தமக்கு பிழைப்பு தொழிலாகும். ம், இருதமும் அமிர்தமும் வயிறு வளத்திற்கு மூவகையருள்ளும் தக்கோர் மேற்கொள்ள தகுவன. ம், மிருதமும் சிறப்பின்று எனினும் கொள்ளுதலும் ஒருவாறு பொருந்தும். பிரமிருதமும் சத்தியானிருதமும் ஆகிய இரண்டனையும் விலக்கல் வேண்டும். ஒருவாறு தழுவிக்கொள்ளலும் ஆகும். நாய் விருத்தி எனப்படும் ஒன்றனை விலக்கலே வேண்டும். நல்ல உஞ்ச விருத்தியாவது அறுக்கப்பட்ட வயல்களில் சிந்தி கிடப்பவற்றை பொறுக்கி பிழைத்தல் ஆகும். உஞ்ச விருத்தி என்றது பிச்சை எடுக்கிற மாதிரி. ம், ம். அங்க பொறுக்கி பிழைத்தல் ஆகும். அது இருதம் எனப்படும். இந்த அது ஒரு தனி கருத்து இருக்கு. அந்த இருதம் என்ன அது என்னது? அது இருதம் அமிர்தமும் இருதம் என்றது அந்த அந்த என்ன வயல்ல அறுக்கப்பட்ட வயல் எல்லாம் அறுத்தவை எடுத்துன்னு போனா பிறகு அங்க சிந்தி கிடக்கும் ம், கதிர்களா கிடக்கும். அதை பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்து ஆ, தங்களோட வீட்டு சாப்பாடுக்கு எடுக்கிறது இருதம். அந்த ஆ, இருதமும் அமிர்தமும் அமிர்தம் தெரியும் தானே ம், இறைவன் அந்த இதை கடைஞ்செடுத்த அமிர்தமும் வயிறு வளத்திற்கு மூவகையருள்ளும் தக்கோர் மேற்கொள்ள தகுவன. ம், மூவகையான ஆக்களர் அவியலுக்குள்ள தக்கோர் அந்த ம், மிருதமும் சிறப்பின்று எனினும் மிருதமும் சிறப்பில்லை என்றாலும் கொள்ளுதலும் ஒருவாறு பொருந்தும். ம், அதை ஓரளவுக்கு கொள்ளலாமா. பிரமிருதம் சத்தியானிருதம் ஆகிய இரண்டையும் விலக்கியே விடணும். இருதம் சிறப்பு அமிர்தமும் சிறப்பு, மிருதம் ஓரளவு பரவாயில்லை. ம், பிரமிருதம் சத்தியானிருதமும் கூடாது. ஆனா அது என்னன்ற விளக்கம் நாங்க வேற எங்கேயாவது படிப்போம். ம். நாய் விருத்தி எனப்படுற இருக்கு, அது என்னன்னு தெரியா? அதுதானே என்னன்னு தெரியல. அதுல வருகிறது நாய் விருத்தி எனப்படும் ஒன்றனை விலக்கலே வேண்டும். ம், என்னன்னு தெரியல எனக்கு. தெரியல. அவைய போல வாழ்க்கை நாய் போன்ற வாழ்க்கை. பிறரை இரவாமல் வருபொருள் அமிர்தனப்படும் ஜாசித்து பிற அது மிருதமா. அந்த அமிர்தம் என்னன்னு வருது பாத்தீங்களா? பிறரை இரவாமல் வருபொருள் அமிர்தம் எனப்படும் ஜாசித்து பெறின் அது மிருதம் எனப்படும். உளவால் பெற்றது பிரமிருதம். உளவால் உழவு செய்து எடுக்கிறதோ பிரமிருதம். அதுகளை தவிர்க்கணும். நான் நினைக்கிறேன் ஞானிகள் அவைகளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிராமணருக்கு அப்படி என்ன சத்தியானிருதம் நான் படிக்கிறேன். வாணிகத்தால் வாழ்தல் சத்தியானிருதமாகும். இல்ல மேல்பாந்தி படிக்காம விட்டுட்டு வாரீங்க. அது பாட்டு இல்ல நம்பர் போடாம. சரி, அது சில நேரம் போட ஆயினும் சில நேரம் நம்பரை போட ஆயினும். சரி. இல்ல கனதூரம் வந்துட்டீங்க. 35 பாத்தீங்களா? 38வது தான் வருது. 38வது தான் வருது. அப்ப 36 37க்கு நம்பரை போடு. வாணிகத்தால் என்னடா நான் பார்த்தேன். இந்த சத்தியா இல்ல இந்த பேர் சத்தியா நிருதம் பிறகு வைத்தா இத்தனை வருது. பிறகு ஒத்ததோர் பிறகு தத்தம் 4வது வரி அந்த இது வந்துட்டு
ரைட் ரைட் ரைட். நீங்க அந்த எதுக பார்த்துட்டீங்க, எதுக பார்த்துதான் நான் அதை பாட்டன்று கண்டினியூ. பாட்டு முடிவெடுக்கிறீங்க. ஓகே. வாணியத்தால் வாழ்தல் சத்தியானிருதமாகும், தாழ்வு மிகும் சேவகம் எனப்படும் பிறரேவலில் நின்று வாழ்தல் நாய் விருத்தியாகும். அந்நாய் விருத்தி என்ன பிறர் ஏவலில் நின்று வாழ்தல், மற்றவேண்ட சொல்ல கேட்டு நான் வாழ்றதான் நாய் விருத்தி. வாணியத்தால் வாழ்தல் சத்தியானிருத்தம், அது நாங்கள் வியாபாரம் செய்து. தாழ்வு சேவகம் எனப்படும் பிறர் ஏவலில் நின்று வாழ்தல் நாய் விருத்தி. பார்த்தீங்களே, அந்நாய் விருத்திய விலக்கி முதல் 3 வர்ணத்தவரும் தமக்கு பொருந்தியதோர் நல்வழியால் தம்மை காத்து மெய்ப்பனை காட்டு நூல்கள் வலவும் பயின்று தத்தம் வர்ணத்துக்கு விதித்த வழியில் நடந்து அடங்குதல் வழக்காகும். கைகள் காதுகள் கழுத்து ஆகிய இவ்விடங்களிலும் தலைமேலும் எப்பொழுதும் உருத்துராக்க மனிதலும் வெண்ணீட்டை மேனி முற்றும் பூசி 15 இடங்களில் ஒளிவிடுகின்ற திரிவுண்டரம் தீட்டுதலும் வைதிக வழக்கினர் இயல்பென நூல்கள் இயம்பும் ஆகலின் இவற்றை வெறுத்து ஒதுக்காது எந்நாளும் கைக்கு கொண்டு ஒழுக பழிந்திடில் கீழாரே ஆவர் அவர். வேதநெறி சைவ நெறிகளை பின்பற்றுவதற்குரிய மூவர்ணத்தில் பிறக்கும் பேரில்லாத சூத்திரர் முதலானோருக்கு ஊர்த்துவ உண்டரம் முதலாக அணிதல் தகும், பிறருக்கு அங்கனம் அணிதல் தக்கதன்று. உண்மை விளங்கும் வேதாகமங்கள் விதித்த கருமங்கள் ஆகிய இங்கு கூறியவையும் பிறவும் கடைத்து ஏறுதலை விரும்பினோர் கைப்பற்றி நடந்து விலக்கிய தீக வழிகளை கைவிடுதல் தக்கது என்க. இப்ப இதுல பாருங்க, தவத்தினால் அவித்த பிறகு இஞ்சால வருகுது அவித்த பிறகு அது முந்தி நீங்கள் சொல்லிப்ப தந்த பிறகுதான் அது என்ன எதுகை என்று தெரியுது. இந்த எதுகை ஆனா முந்தி அப்படி பாட்டுகள் வர்றதுன்னு தெரியும். இல்ல இல்ல தேவாரங்கள்ல திருவாசகங்கள்ல அப்படித்தானே அந்த அப்படி ஒரு இதாத்தானே வந்து கொண்டிருக்கிறது. அது தெரியும். ஆனா அதுதான் எதுகை என்றது நீங்க சொல்லி தந்துதான் தெரியும். எதுகை என்று பார்க்க வேணும் என்று அதுக்கு முதல் அது அப்படித்தான் வரும் எல்லாம் என்று தெரியும். எங்கேனும் ஒரு அந்த அந்த ஒழுங்கு தெரியுது. அந்த எதுகை மோனை என்று இப்ப நீங்க சொல்லி தந்தான். தேங்க்யூ. நீங்க அவ்வளவு நாளும் பாடல்கள் அம்மா ஒரு ஒழுங்கில இருந்தது, வரிக்கிரமம் இல்ல. இது ஏனென்றால் அது ஏனென்றா பாட்டு பெருசு, அப்ப அதை இப்படித்தான் போடுவின. அது அப்படி இடக்கிட அப்படி வரும். நீங்க அதை கவனிச்சிங்களா, நம்பர் போட்டு இருக்கு. நம்பர் போடாது தவன் செய்து அதை படிங்க நீங்கள். தவன் செய்து இருமாப்புரல் கண்டவற்றை பறைசாற்றல் பொய்மொழியை பரப்புதல் ஐம்பொறிகளை புறஞ்செலாது அடக்கிய அந்தணரை பழித்தல் மிகச்சிறு கொடியையும் தற்பெருமை பாராட்டல் வரிதேயும் கொலை செய்தல் பிறரை துன்புறுத்தல் புறங்கூறலை கேட்க விரும்புதல். புறங்கூறல் பாருங்க, கேட்க விரும்புறதும் புறங்கூறலும். மாதவிடாயுற்ற மனைவியை தீண்டலாகிய இவை குற்றம் எனப்படும். மனைவியை உடன் வைத்துண்ணல் கலந்தவின் வேறு துயிலாது அவளுடன் துயிலல் அவள் கொட்டாவி விடும் போதும் பசித்துள்ள போதும் வேலையின்றி இருக்கும் பொழுதும் உண்ணும் பொழுதும் அவளை நோக்குதல் சூரியன் எழும் பொழுதும் மறையும் பொழுதும் உச்சி போதும் ஆகிய 2 முக்காலங்களில் சூரியனை காணுதல் ஆகிய இவையும் என்னண்டு சூரியன் மனைவியுடன் வைத்துண்ணல் அவள் அது நோக்குதல் சரி, மற்ற அவளை நோக்குறதும் பிள்ளை. சூரியன் எழும் பொழுதும் மறையும் பொழுதும் உச்சி போதும் ஆகிய முக்காலங்களில் சூரியனை காணுதல் ஆகிய இவையும் குற்றம் எனப்படும். சூரியன் எழும்பைக்கையும் பார்க்க கூடாது, மனைவியுடன் வைத்துண்ணல் மனைவியும் சேர்ந்து உண்ண கூடாதோ. அப்ப தவறு செய்து இருமாப்புறல் கண்டவற்றை பறைசாற்றல் பொய்மொழியை பரப்புதல் ஐம்பொறிகளை புறஞ்சில்லாத அடக்குதல் அந்த முயற்சினா தற்பெருமை பாராட்டல் வருது. அது சரி. இதை இப்படி மனைவிய உடன் வைத்துண்ணலண்டா சூரியனை பாக்குறேன். இப்ப சூரியன் உதயம் பார்க்கலாம் தான் இருந்தது. சூரியன் எழும் பொழுதுமெண்டா உதயம் வேற எழுகிறது வேற மேல. அதுக்கு பிறகு பார்க்க கூடாது நினைக்கிறேன். 8-9 மணிக்கு எல்லாம் மேல எழும்புமல்லோ, அந்த டைம் பார்க்க கூடாது. அதே போல உச்சியும் பார்க்க கூடாது.
ஓ, கண்ணுக்கும் 12 மணி கூடாது. மறையும் பொழுதும் பார்க்கக்கூடாது. ம். எல்லாம் குற்றம். பெரிய நீர்ல அதை படிங்க. பெரிய நீர்நிலைகளில் உடையின்றி நீராடல், ஆடை ஒன்றொடு துண்ணல், வழியிலும் சாம்பலிலும் பசுக்கள் கூடுமிடத்திலும் தீயிலும் நீரிலும் சலம் மலம் விடுதல், இவற்றில் எச்சில் உமிழுதல், நிர்வாண மகளிரை நோக்கல், நெருப்பிடை காலை காய்ச்சல். குளிரண்டுட்டு நெருப்புல கால் காய்ச்சறது நடக்கிறது இல்ல ஓ, கிராமங்கள். ஓ. சூரியன் மறையும் அந்தி போதில் உண்டல், இவை தாமும் வலுவெனப்படும். ம். வானவில்லை பிறருக்கு கண்டு காட்டல், பழித்தற்குரிய பெருஞ்சண்டைகளை வறிதே கொள்ளல், இரு கைகளால் முகந்து நீரை பருகுதல், வேள்வித்தி சிறந்த பசுக்கள் பார்ப்பனர் தேவர் சூரியன் ஆசிரியர் சந்திரன் இவர் முன் நல்லிருக்கை கொள்ளாமல் மனம் போனபடி இருத்தல் ஆக இவையும் குற்றம் எனப்படும். பாத்தீங்களா, முதல் நான் ம். பள்ளிக்கூடத்துல தண்ணி அள்ளி அந்த தண்ணி வசதி இல்லாம இருந்த பிறந்த ஆ, பள்ளிக்கூடம். அப்ப நாங்க தண்ணி பெரிய அண்ணாங்கள்ல ஏழு அண்ணாங்கள் எல்லாம் தண்ணி அள்ளி அள்ளி ஊத்தி கொண்டிருக்கணும். 2 கையையும் பிடிச்சு தண்ணி குடிக்கிறான். எல்லா பிள்ளைகளும் செய்த வேலை. அதுதான். ம். ஒரு பாத்திரத்துல எடுத்து தான் குடிக்கணும். குடிக்க ம். எங்கடைய அப்பா பேசுறவர் அந்த வாளியோட தண்ணியை குடிச்சா கண்ட ரெண்டா பேசுவார். இது நீருக்கு பள்ளிக்கூடத்துல நடந்தோம்மா. நாங்க இல்ல, வீடுகள்ல நீருக்கு குற்றம் அப்பா பேசுறவர் அப்படியே வாளிக்குள்ள இன்னொன்றுக்குள்ள ஊத்தி தான் குடிக்கணும். இப்படி வாளியில இல்ல, அவர் நாங்கள் என்ன ஊத்துவினம். சொல்றோம், வாளியில வாய் வைக்கிறேன் இல்ல, வாய் இப்படி வைக்கிறேன் வாளிய 2 கவிட்டு கையை ஊத்த ஏந்தி தண்ணி குடிக்கிறேன். ஊத்தணும் இல்ல, அந்த தண்ணியை அப்படி குடிக்க ஓ, நல்லா இருக்கும் அதை குடிக்க. 2 கையையும் ஏந்தி குடிக்கிறார். ஆ, அதுல விடுவோம் தண்ணி அவையல். ம். அது குற்றம் என்று போட்டுரு. அது ஏனண்டா அவ்வளவு தண்ணியை நாங்க வீணாக்குறோம் இல்ல, ஓ, அவ்வளவு தண்ணியும் அது தண்ணின்றது ஒரு அருமையான, உண்மையிலேயே ஒரு பாத்திரத்துல எடுத்து குடிக்க அந்த அளவு வராதுதானே. அந்த அளவு தண்ணி இவ்வளவு வீணாகாது, இவ்வளவு தண்ணியை நிலத்துல விடுவோம். நாங்கள் ஓயில் முடிஞ்சு வெளியில வரும் வரையும் தண்ணிக்கு எந்த வசதியும் இருக்கல. பிறகுதான் அந்த ம். பைப்பு வழுதுகள் தண்ணி பானைகள் இல்லாம அந்த நிறமுடைய நகம் நான் தானே, மைரி. நானோ நீங்கள ஆ, படிச்சது. ஆ, நீங்க படி. நானோ நீங்களே படிங்க. மாறிட்டேன், நான் மறந்துட்டேன். இந்த நிறமுடைய நகம் மயிர் இவற்றை களைதல், நகங்களாற் பெற்களை கீறுதல், குடியில்லாத பால்மனையில் தனியே துயிலுதல், உறங்குவோரை எழுப்புதல், வடதிசையில் தலையை வைத்து உறங்கல், துரும்பு கிள்ளல், பிறருடைய செருப்பு உடை இவற்றை அணிதல் ஆகிய இவையும் வலுவெனப்படும். பாவிகள், பெருநோயர், தாழ்குலத்தவர், சண்டாளர், கொடும்பாவச் செயலை புரிவோர் ஆகிய இவர்கள் மிக்கிருக்கும் ஊர்களில் தங்குதல், மலையில் நெடுங்காலம் இருத்தல், கடத்தற்கரிய நீரூறும் மலர்ச்சரிவில் ஏறுதல் இறங்கல், காலை வெயிலில் இருத்தல், நீராடல், சிவபூசனை இவை தவிர்ந்து உண்ணல் ஆகிய இவைகளும் குற்றம் எனப்படும். பூப்பெய்தினவளையும் ஒழுக்கமில்லாதவனையும் இளிசனனையும் பிணத்தையும் அருகனையும் தீண்டுதலும் காணுதலும் குற்றங்களா. விளங்குகின்ற திருநீற்றினை அணியாது ஊர்த்துவ புண்டரம் முதலிய அணிந்த வேதியர் முகங்களை மறந்தும் பார்த்தல் குற்றமாகும். கயனுலரின் திருவேம்பரை தரிசனம் செய்து தூய்மை அடைய. நீங்க விடுங்க வேதத்தோடு வேதத்தோடு பிற நூல்களையும் யாகத்தோடு பிற அறச்செயல்களையும் களங்கமற்ற பார்ப்பாருடன் சூத்திரரையும் காஞ்சி நகரோடு புறநகர்களையும் சிவபிரானோடு திருமால் பிரமரையும் ஒப்பாக வைத்து பேசற்க. ஒப்பாக பேசில் பல்லூழி காலம் நிறைந்த நரக குழிகளில் மூழ்குவதற்கு சிறிதும் சந்தேகமே இல்லை. இவை போல்வன வாக வேதங்கள் விளக்கிய யாவும் விளக்குக. புறச்சமய நூல்கள் தீங்கையே விளைவிக்குமாகலின் அவற்றை கைவிட்டு வேதாகம விதிவழி பிறளாது ஒழுகி திருவேகம்ப நாயகர் அடியவரோடும் கூடியிருத்தல் முறையாகும். தாய் தந்தையர் இறந்த நாளாகிய ஆண்டுதோறும் அம்மாதத்தில் வரும் அப்பட்சத்து திதியிலும் யுகாதி மனுவாதி அமாவாசை பருவம் எனப்படும் நாட்களிலும் விளங்குகின்ற பிதிரை நோக்கி அந்தணரை முறைப்படி உண்பிக்க. பிற பெருந்தலங்களில் செய்யப்படும் தர்ப்பணாதிகளால் வரும் பெரு நன்மைகள் யாவும் காஞ்சியில் உண்பிக்கும் பேற்றினுக்கு சிறிதும் ஒவ்வாவாகும். காஞ்சிதான் சிறப்பு.
பிதிரர் என்போர் தென்புலத்து பிரமணர் தம் மக்களாகும் மரீசி முதலானோருடைய மக்களாவர். பிதிரர் என்போர் பிரமணர் தம் மக்களாகும் மரிசி முதலானோருடைய மக்களாவர். மரிசி என்றது அவர் வந்து பிரமன் முதல் படைச்சாள். அந்த அங்க அங்க அவையால் அவர் தம்முள் மரீசி வீரட்டாது முதலாம் அவர் மைந்தர்கள் தேவர்கள் அசுரர் முதலோருக்கும் கவி. இந்த அசுரர் முதலோருக்கும் மேம்பட்டவர். அங்கிரா புலத்தியன் வசிட்டன் எனப்பெறும் முனிவர் தம் மக்கள் முறையே வேதியர்க்கும் அரசர்க்கும் வணிகருக்கும் வேளாளர்க்கும் பிதிரர் ஆவர். முனிவரிடத்து பிதிரரும் அப்பிரதிரிடத்து சுராசுரரும் தேவரிடத்து சராசரங்களும் பிறந்தன. ஆகலின் அப்பிதிரர்களை உளங்கொண்டு சுவேருமான் திருவடிக்கு அன்புடைய வேதியர் பெரிதும் உள்ளம் மகிழும்படி அவர் தம்மை காஞ்சியில் உண்பித்தல் இல்வாழ்வார்க்கு கடப்பாடாகும். இவ்வாறு இல்லறத்தின் வலுவாதொழுகி ஆயுளின் 1/4 காலம் நன்முறை கழித்த பின்பு மயிரில் நிறை தோன்றி மயக்கு நிலையின் அறிவு மிக்கவர் மனைவியை மகனிடத்து வைத்தேனும் அன்றி உடன் கொண்டேனும் வனத்தினை அடைக விரும்பத்தகும் காஞ்சிக்கு அயலே சென்று பென்னசாலை அமைத்து வாழ்க்கையில் இளவேனில் முதுவேனில் பருவக்காலங்களில் பஞ்சாக்கினி நடுவிலும் பனிக்காலங்களில் நீருளும் நின்று தவஞ்செய்து நெகிழ்ந்த உள்ளத்தனாகி உஞ்ச விருத்தி பெற்று உண்டு தங்குக. வாசிங் உருத்திராக்கம் விபூதி. வாசிங் உருத்திராக்கம். உருத்திராக்கம் விபூதி இவற்றை தரித்து திருவேகம்பரை பெருமாட்டியோடும் நினைந்து திருவைந்தளத்தை சுபித்து தேவதேவன் பூசனையை புரிந்து அவ்வாறு பதிந்த காலை வானப்பிரத்த வாழ்க்கையில் உண்டாகிய உண்மை தவத்தின் முற்றுப்பேற்றினாலே குற்றமற்ற அறிவுடைமையால் மனத்துயராகி இவ்வுலக வாழ்க்கையிலும் பிரம்மபதம் முதலாம் பதங்களிலும் உள்ள பற்றினை முற்றவும் வெறுத்தொழிந்து வீடு பேற்றில் விருப்பு மிகும் இயல்பினை பெற்றவன் முழு துறவியினை எய்தி வேதாந்த பொருளை உணர்தல் அவசியம். ஐம்புலன்களை வென்றமையால் உயர்ந்த ஆச்சாரியானிடத்து அருள் நூலை கேட்டு சிந்தித்து மிக தெளிந்து பின்னெட்டை போடும் இயல்பினை ஒன்றன் பின் ஒன்றாக அடையும் நிலையை தலைப்பட்டு விடையூறும் பெருமானார் தம் திருவடிகளை என்றும் உள்ளத்துள் தழுவி ஒழுகலே முறையாகும். வலியுடைய கொடிய மலங்களின் வலியை கெடுத்து ஆன்மாக்களை முத்தியில் செலுத்தும் பொருட்டு படைத்து காத்து அழித்து இவற்றின் வரபோக உயிர்க்கு பருவத்தை நோக்கும் இவற்றினையும் கடந்த பொருள் சிவபிரானாரே எனல் பிணக்கற்கு அறியலாகாத வேதத்தின் உட்கிடையாவது என்று உபக்கிரம உபசங்கார முதலாகிய இலிங்கத்தால் ஒரு தலை துணிதல் கேள்வியாகும். இலிங்கம் துணிதற்கருவி. ஏதுக்கள் எடுத்துக்காட்டுகளால் கேட்டவற்றை வீண் சிந்தனைகள் அகலச் சிந்தித்தல் சிந்தனையாகும். அதனை பன்முறை கலக்குமாறு பயிற்சி செய்தல் தெளிதலாகும். ஏதுக்கள் எடுத்துக்காட்டுகளால் கேட்டவற்றை வீண் சிந்தனைகள் அகலச் சிந்தித்தல் சிந்தனை. அதனை பன்முறை கலக்குமாறு பயிற்சி செய்தல் தெளிதல். அறிவில் வைத்து தெளிய காணுதல் குற்றமற்ற நிட்டை என்று அறிவான் முதிர்ந்தோர் விருத்துரைப்பர். இத்திறத்திரை பல்கால் பழகியான் எனது என்னும் அகப்பற்றும் புறப்பற்றும் விட்ட துறவியின் முதன்மை பெற்றோர் ஊராரிடும் பிச்சை உணவினை ஏற்று சுத்த நீரால் அலம்பி முக்கண்ணுடைய முதல்வனுக்கு நிவேதித்து பின்பு 8 பிடி அளவுடைய உணவை ஒரு பொழுதே உண்ணுதல் வேண்டும். பாவச் செயல்களை முற்றவும் விடுத்தலும் பெரியோர் உடுத்து கழித்த உடைய நீரில் நினைத்து கல்லில் எறிந்து உலர்த்தி உடுத்தலும் வைரமேறிய மரத்தடியில் தங்குதலும் பல்லுயிரையும் வெறுப்பு விருப்பின்றி ஒப்ப நோக்குதலும் தனியனாய் ஆண்டும் சேறலும் அறிவைத்திரிக்கும் கீழ் மக்களோடு கூடாமையும் ஐம்பொறிகளின் வளிமனத்தை புறப்பொருட்களை செல்ல விடாமையும் ஓரறிவுயிர்க்கும் ஓரறிவுயிர்க்கும் உறுதுயரை மதித்து நிலத்தை பார்த்து நடத்தல் தலை தாழ்த்தலுமாம். ஆடையால் வடித்தெடுத்த நீரை பருகல் நன்னினைவை உறுதியாக கொள்ளுதல் மெய் பேசல் பிறர்க்கு நலம் பயப்பனவற்றையே பேசுதல் எனப்படும் இவையும் எஞ்சிய பிறவும் சீவன் முத்தன் இலக்கணம் என்று கூறுவர்.
ம், ஓரிடத்தில் நிலையாக இருத்தலும் எரியோம்பலும் கற்ற கல்வியை விற்று வயிற்றை வளர்த்தலும் உயிர்க்குச் சிறியாக அமைந்த உடம்பை வளர்த்தற் பொருட்டு சினங்கொள்ளலும் மிகுதியாக பேசுதலும் புறங்கூறலும் பழித்துரையும் பிச்சை பொருட்டன்றியும் ஊருக்குள் புகுதலும் துன்புறுத்துவோர் தம்மையும் வெகுளுதலும் ஆகாவாம். ம், இது அது முழுக்க நடக்கிற ஒன்றேனா. ம், சிவபூசனையும் உருத்திராகத்தையும் திருவெண்ணீற்றையும் நனவினும் கனவினும் மதித்து போற்றுக. ஒளியுடைய உலோகங்கள் அல்லாத மரம் மண் இவற்றால் ஆய தூய பாத்திரத்தால் நீராடல் முதலியன வினைகளை ஒழித்த சீவன் முத்தர்க்கு ஆகும். வேள்வியில் கொள்ளும் மரப்பாத்திரம் போலும் என்க. என்ன சொல்றார்? விளங்கையில் எனக்கு அது. சிவபூசனையும் உருத்திராக்கத்தையும் திருவெண்ணீற்றையும் நனவிலும் கனவிலும் மதைத்து போற்றுக. அது சரி. ம், ஒளியுடைய உலோகங்கள் அல்லாத மரம் மண் இவற்றாலாய தூய பாத்திரத்தால் நீராடல் முதலியன வினைகளை ஒழித்த சீவன் முத்தர்க்கு ஆகும். அந்த ம், பாத்திரங்கள்ல தான், மரத்தால ம். மண்ணால செய்த பாத்திரங்கள்ல தான் அவைகள் குளிக்க. நீராட வேண்டும். ம், மற்றது வேள்வியில் கொள்ளும் மரப்பாத்திரம் போலும் என்க. ம். இந்த அத வேள்வியில மாதிரி வந்து மரப்பாத்திரம் நெக்கட்டா. என்ன தெரியும். ம், ம். இப்ப இந்த காலத்துல கணக்கு இல்லாம போயிருக்கும் என்ன. ம், ம், என்பை ம், நரம்பால் கட்டி குடர் நிணம் ஊன் இவற்றை அப்பி புல்லிய புழுக்கள் பொதிந்து இரத்தத்தை கொண்ட புண்ணி நின்றும் அறாது ஊறி ஒழுகி முடைநாற்றம் வீசி துன்பத்தை தரும் நோய் அனைத்திற்கும் குடிபுகும் இடமாய் புறந்தூளால் மறைக்கப்படும் இக்கிழிந்த உடம்பே. இந்த இழிந்த ம், மிக்கிழிந்தண்டா மிக மிக இழிந்த உடம்பே ம். உயிரை வருத்தப்படுத்திவிடும். வேறோர் நோய் மிக இல்லையுமாம். ம், இந்த உடம்பை விட வேறொரு நோய் மிக இல்லைன்னு சொல்லிட்டார். ம், ம், ம். பிறப்பினை பிறப்பினை அஞ்ச அஞ்ச பெற்று பெற்றவரே தீரா நோயாகிய இப்பிறவி நோயை தீர்க்கும் வைத்தியநாதன் தனக்கு பிறப்பில்லாத முதற் பொருளான முக்கண்களையுடைய பரமனே என்று தெளிந்து வலிமை மிக்க விடையுடைய பெருமான் அகோர முகத்தை அடைக்கலம் அடைந்து விரும்பி வீட்டினை பெறுதற்கு பக்குவர் ஆவர். பிற தெய்வங்களை தொழாது மாவடியில் வீற்றிருக்கும் தொகுதி கொண்ட சிவந்த சடை பெருமானார் திருவடிகளை புகலிடமென துணிவு கொண்டு சாதல் வாழ்தல் இவற்றில் ஒன்றை விரும்பியும் ஒன்றனை வெறுத்தும் திரிவுபடாது ஒரு தன்மையரா எக்காலத்தின் சமநிலை பெற்று ஒழுகுதலே துறந்தவர்க்கு முறையாகும். பொறுமை கல்வி தூய்மை ஐம்பொறி அடக்கல் அடக்கம் உறுதி நாணம் சினமின்னை கல்லாமை விபூதி சிவசின்னம் சிவபூசனை தியானம் ஆகிய 14 நல்லற நெறி நிற்போர்க்கு பொருந்திய இலக்கணங்கள் ஆகும். மேற்கூறிய நால்வகை ஆச்சிரமங்களில் குற்றமற ஒழுகி தெய்வ மாந்தருவின் நிழலில் அமர்ந்த திருவேகம்பர்க்கு அகத்தடிமை செய்து ஊழினும் அழியாத காஞ்சியில் வாழும் இயல்பினர் செறியும் மும்மல குற்றம் நீங்கி இன்ப வீட்டினை ஒளிதல் தலைப்படுவார். ஒழுக்கப்படலம் முற்றிட்டு. இது இப்ப ஒழுக்கப்படலம். இனி சிவபுண்ணிய படலம் படிக்க போறோம். எடுங்க மேல. படிங்க சிவபுண்ணிய படலம். பெரியர் காஞ்சியில் விரும்பி வாழும் நியமம் உடையவராய் திருவேகம்பர் தம் சிவந்த மலரடிகளை வணங்குவோருடைய சிறப்பினை கூற வல்லேன் அல்லேன். மூவுலகானும் புகழ்ந்து போற்றப்படும் இப்பழம் பெருநகரின் உண்மையாக செய்யத்தக்க சிவபுண்ணிய வகைகளையும் விரும்பி கூற அமைந்து கேளுங்கள். அடுத்த மீளவர்கள் யாதோர் அறத்தையும் இங்கு செய்தால் சிறப்பு மிகும். பொது தர்மங்களினும் சிவபுண்ணியம் சிறக்கும். அச்சிவபுண்ணியம் சிவலிங்கம் தாபித்தலும் சோமாஸ்கந்தர் முதலாம் திருவுருவங்கள் அமைத்தலும் கோயில் தொண்டுகளும் நித்திய நைமித்தியங்களும் மலக்குற்றம் தவிர்ந்த மெய்யடியார் பூசனையும் முதலாக பலவுமாம் ஆகும். அடுத்த சிவலிங்க பதுட்டை பயன். சிவலிங்க பிரதிஷ்டையின் பயன் கலக்கம் உறுத்தும் பாவமாகிய விலங்கை தரித்து புவனபோகங்களாகிய பெருஞ்சுமையை நீராக்கி மூலகன்மத்தையும் பிறவுக்கு ஏதுவாகிய மூல மலத்தையும் கெடுத்து விளக்கமிக்க சிவலோகத்திற்கு கொண்டு செலுத்தும் கூறிய வாளாகி நிலத்திர வாழ்வினை கொடுக்கும் என அறிக. மெய்யறிவினீர் தேவரும்
பாட்டு மெய் அறிவினே தேவரும் முனிவரும் அசுரரும் பிறரும் சிவபூசணியை செய்து உந்தனர். இல்ல அது வீர 4வது பாட்டு எடுங்க. விரை மலரோன் மணிவன். சரி, ஓ, அதான் 4வது அதான் பாட்டு. 4வது பாட்டு. இது விரை இந்த மலரோன் பாட்டு மணிவண்ணன் இந்த 2 வரியோட முடிஞ்சது என்ன? முடிஞ்சது. அதுதானோ? அது பரவாயில்ல. சரி. நீங்க தவ முதலாம் பலவும் தரும் பயன்கள் தரும் பயன்கள் சிவலிங்கம் தாபித்ததனால் பயனுக்கு கோடியின் ஒரு கூற்றுக்கும் ஒப்பாக ஆகலின் பீடத்தோடும் கூடிய சிவலிங்க வடிவை கல்லால் அமைத்து தாவித்தவர் எடுத்த இப்பிறவியிலேயே ஐயமின்றி முத்தியை எய்வர். இவ்வாறு நிறுவிய சிவலிங்கத்தை வணங்கினவரும் மூங்கிலையொக்கும் தோளுடைய தேவமகளிர் பணி செய்யவும் விண்ணவர் போற்றவும் போகங்கண்டு உள்ளம் புழுங்கவும் ஆக விமானத்தின் வழியே சிவலோகம் புகுந்து பேரின்பத்தில் மூழ்குவர். மேலும் கேண்மின் படியுங்க. திருமால் முதலார் திருமால் முதலோர் போற்றவும் சிங்காசனத்தின் மிசை உமையம்மைக்கும் பெருமானுக்கும் இடையே முருகப்பெருமானார் உடன் இருப்பவும் துன்பத்துக்கு எதுவாகிய பிறவி பிணிக்கு மருந்தாகி வீட்டிருக்கும் வடிவம் சக உமாஸ்கந்தர் திருவுருவம். மேலெடுத்து நன்னினார்க்கு நலம் புரியும் ஒரு திருவடியும் முக்கண்ணும் நாற்றோளும் திரிசூலமும் அழகுற விளங்கவும் இடத்தினும் வலத்தினும் நடுவினும் முறையே திருமாலையும் பிரமனையும் 28 கோடி உருத்திரரையும் தோற்றுவித்து சிவவடிவங்கள் 25 ஒக்க விளங்கும் நலத்தை விளங்க வைத்தும் புகன்ற பாட்டா. முற்கூறிய இடப்பக்கத்தில் பிரகிருதியையும் முற்கூறிய இடப்பக்கத்தில் பிரகிருதியையும் இதயத்தில் புத்தியையும் பூதாதி அகங்காரத்தில் தன்மாத்திரைகளையும் தைஸ்வர அகங்காரத்தில் ஐம்பொறிகளையும் தக்க திருவடி பொறி கொப்புள் கழுத்து தலை என்னப்பெறும் அங்கங்களில் முறையே நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்பவற்றை சிறப்புடைய வலக்கண்ணில் சூரியனையும் இடக்கண்ணில் சந்திரனையும் தோற்றுவித்து அருளி பாருங்க. இதுல இடப்பக்கத்துல முற்கூறிய இடப்பக்கத்தில் பிரகிருதியையும் இதயத்தில் புத்தியையும் பூதாதி அகங்காரத்தில் தன்மாத்திரைகளையும் தைசத அகங்காரத்தில் ஐம்பொறிகளையும் தக்க திருவடியில நிலம் குறியில நீர் கொப்புள்ள தீ. பாருங்க, வைத்தானே எப்போ அவங்களுக்கு வெப்பம் கூட கொப்புள்ள தீ, பிறகு கழுத்துல காற்று தலையில இவற்றையும் சிறப்புடைய விளக்கண்ணில் சூரியனே. அது எப்போ உங்களுக்கு தெரியும், விளக்கண் தான் சூரியன், இடக்கண் தான் சந்திரன். அது மாதிரி சுயமாண்ட விளக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், அவற்றை நெற்றிக்கண் தான் இது என்ன நெற்றிக்கண் என்ன அவற்றை நெருப்பு, நெற்றிக்கண் நெருப்பு மற்ற விளக்கு. அப்ப அத அக்னி, இத சொல்ற அக்னி அவற்றை எங்களுக்கு இல்லை, அவருக்கு நெற்றிக்கண். அது மாதிரி எங்களுக்கும் விளக்கண் சூரியன் இடக்கண் சந்திரனையும் தோற்றுவித்து நல்ல விஷயம். படிச்சதை திருப்பி ஒருக்கா படிக்க எங்களுக்கு அது மனதில வந்துடும். அடியின் அங்கும் கீழுலக மனத்தையும் அதனால் தோற்றுவித்தும் திருமுடியின் அடங்கும் மேலுலகங்களை அத்திருமுடியால் படைத்தும் ஒப்பில்லாத கருணை வடிவாகி துதிக்கும் அடியவர் உள்ளத்து சுடராகி கொடிய ஆணவ நோய் தீமையை சாய்க்கும் அழிவின்மையுடைய ஏகவாதர் திருவுருவம் ஒளியாத இன்பத்துக்கு காரணமாய பெருங்கருணை பொருந்தும் இரு முகங்களும் மூவடிகளும் கூறியவாம் நீண்ட 4 கொம்புகளும் காக்க வேண்டுவர் தம் 5 மெலங்களையும் மறுக்கும் 7 கைகளும் குன்றாத திருவருளும் கொண்டு விளங்குகின்ற வேள்விநாயர் என பெறும் ஏச்சுவரர் திருவுருவம் பகைத்து போரில் எதிர்ந்தவர் உள்ளம் திடுக்கிடும்படி இடிபோல கர்ச்சனை செய்து மேற்கொண்டெதிர்ந்து திரண்ட தருகண்மையுடைய முழுப்படையையும் அளிக்கும் தோல்வி காணாத வலிமையும் அச்சுறுத்தும் கண்களும் குற்றமற்ற தோற்றமும் வெள்ளிமலை கால் கொண்டு நடந்தால் அநேக கோலமும் உடைய இடபத்தின் மேல் விளங்க மலைமகளுடன் வைகும் இடபாரூடர் எனப்பெறும் மகாதேவர் திருவுருவம்
அம்மையாருடன் இருந்து அருள் செய்யும் சமயம் அறிந்து புகுந்து நெருகின்ற திருமால் முதலாம் பெருந்தேவர் சந்நிதியில் ஒதுங்கி நிற்கும்படி தாங்கும் பிரம்பின உள்ளக்கையிற் கொண்ட திருநந்தி தேவர் கருவழங்கி சிவகணங்கள் போற்ற வீட்டிருக்கும் சந்திரனை முடியிலணிந்த சந்திரசேகரர் திருவுருவம். படியுங்க திருச்சிலம்பின் ஒளியே. நடராசர் திருச்சிலம்பி ஒலியை தனது சேவலின் குரல் ஒன்று மயங்கி நெருங்கும் சிவந்த கால்களையுடைய வெண்ணிற அன்னப்பேடியை ஒப்ப ஒலிக்கும் மணிகளை போன்ற சிவகாமி அம்மையார் மகிழ்ந்து நோக்கி ஒரு மருங்கு ஒதுங்கி நிற்பவும் ஒலித்த மறைகள் முறையிடவும் தேவர் போற்றவும் முடியில் கங்கை ஒலிக்கவும் அழகு நிறைந்த பெரிய திருக்கூத்தினை புரியும் நடராச பெருமான் திருவுருவம். கொஞ்சம் மேலடு. அடுத்தது மேருமலையை ஒக்கும் 4 தோள்களும் செந்தாமரை மலர் போலும் 3 கண்களும் உக்கிரமும் அகன்ற படமுடைய பாம்பாலமைந்த அரை நானும் பிரமபாக பாலந்தாங்கிய திருக்கையும் நெருப்பை அன்றி பிற ஒவ்வாது சிவந்து சுரிந்த சிகையும் அழகிய முடியும் வெண்ணிறமும் அழியாத அழகுடைய பெருங்கோலமும் அமைந்த பெருமான் திருவுருவம். கழுத்திடு கயிறுடைய மதையானையை அழைத்து அதன் தோலை போர்வையாக கொண்ட அழகிய கோலமும் புகை நிறமும் நரசிங்கத்தின் தோலை மீளாடியாக கொண்ட ஒப்பற்ற அழகும் தேனூரும் தாமரை மலரென சிவந்த 3 கண்களும் சான்றோர் போற்றத்தக்க வெண்டலையும் தண்டத்தையும் ஏந்திய திருக்கைகளும் கூரிய பற்களும் மணமுடைய மலரவன் படைத்த அண்டங்கள் அனைத்தினையும் நெற்பொறி போல பல்லில் அதுக்கி உமியைப் போல கோதினை உமிழவல்ல மனவலியுடைய குண்டாசுரனை போரில் அழித்து வெள்ளிய இறகினை இளம்புரை ஒளி தழைத்து எழுந்தாலென ஒரு புடை ஒளிரச் செருகிய திருமுடியும் பகன் என்னும் அசுரன் அதாவது குரண்டம் கொக்கு வடிவில் தீங்கு செய்ய சிவபிரான் அவனை அழித்து சிறை அணிந்து தேவர் துயரத்தி அதான் அந்த கொக்குரகு என்று சொல்லி ஒவ்வொரு பாட்டில் அணையும் திருமணம் கொக்குரகு அணிந்து அவர் இந்த பகன் என்னும் ஒரு குண்டாசுரனைத்தான் அழித்து அவன் கொக்கு வடிவில வந்து அவன் அவருக்கு தீங்கு செய்ய அவன் அழித்து அந்த கொக்குரக அவர் அணிந்தவர். திருமால் பலருடைய சங்கு மாலை அணிந்த தோளோடும் கடல் நீரை நிரம்ப பருகியும் உங்கார பேரொளி முழக்கியும் அஞ்சாத வீரநகையை புரிந்தும் பூதகணங்கள் நெருங்கி தொழ அருளும் ஆனந்த திருக்கூத்தை புலப்பட நடிக்கும் பெருமான் திருவுருவம். உமியம்மையை தாமும் ஒன்றாம் தன்மையை வடிவினும் வைத்து விளக்குதல் போல அம்மையை இடப்பாகத்தில் நிறுவி நாட்கரங்களும் ஏற்ப தாமரை மலரையும் திரிசூலத்தையும் ஏந்தி அபய விரதமோடு நம்மையும் ஆட்கொண்டருளும் அம்மையப்பர் திருவுருவம். படி. ஒட்டி உடனாகும் முதற் பொருளை உயிர் கூடாதபடி அனாதியே தடுத்து ஒரு மலம் இருமலம் மும்மலத்தால் மூவகையராக உணர்வை மறைத்து நிற்கும் மாணவ வலி முழுதும் கெட பொழிகின்ற அருட்டிரு நோக்கத்தால் மாணாக்கருக்கு பொருள் கூற விளக்கும் இடுத்த கரத்தோடும் வீட்டிருக்கும் இலகுலீசர் திருவுருவம். திருவுருவம் கணிக்கப்படும் ஓம் நீலகண்டாய நம என்று ஓதப்படும் திரு எழுத்து இட்டனையும் அடிபட்டுரைப்போர் மீளவும் மலக்குரம்பை ஆகிய சிறையில் புகாத வழியை அடைய இமையோர் வருந்தாதபடி கருணை பூத்து விடத்தை மலர்கரத்தில் தாங்கி சிங்கத்தின் பிடரி மிசை அமைந்த இருக்கையில் வீட்டிருக்கும் பேரொளி வடிவினராம் திருவுருவம். சலந்தரனை இருகூறுபட பிளந்து கொன்று அச்சலந்தரன் வடிவம் அருகில் விளங்க அழகிய கரத்தில் அளித்த சுதரிசனம் என்னும் சக்கரத்தை ஏந்தி நரமணம் கமலம் கொன்றை மலர் மாலை வெற்றி மாலையாக திருமுடியில் விளங்கும்படி திருக்கோலம் காட்டி நிற்கும் சலந்தராரி திருவுருவம். இந்த சலந்தரன் கதை தெரியுமோ? தெரியாது. அவர் என்னன்னா அந்த இந்திரனுக்கு பல பல உருவம் தானே. இந்திரனை அழிச்சு போட்டு அவர் அந்த 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 ஒரு ஆயுதத்தை அவர் ஒரு நீருக்குள்ள போட்டுட்டு கோபத்துல போயிடுவார் சிவருமா. அவனை அழிச்ச இதுல போட்டுட்டு போக அந்த அந்த
நீருக்குள்ள அந்த நான் நினைக்கிறேன் அவற்றை அந்த வேர்வை துளியோ இப்படி தண்டு போட்டு போக அந்த நீருக்குள்ள இருந்து அந்த சலந்தரன் ஒரு 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 தேவர் ஒரு ஆள் உருவாகிறான். அப்ப அவரை கொண்டு போய் அவர் ஒரு கொஞ்ச நாளையால ஒரு குழந்தை வடிவமா வந்துடுவார். அப்ப அதை பிரமன் தான் போய் தூக்குறார். பிரமன் போய் தூக்கினால் அது என்ன அதான் கொண்டு அவர் வளர்த்து கொண்டு வரைக்கலாம். அது இப்படித்தான் சிவருமான்ல பக்தி தண்டு நிறைய வரங்கள் தவம் இருந்த அந்த செலந்தரன் அவர்கிட்ட அந்த சக்கராயுதம் தான் அந்த அந்த சொல்லிச்சு சுதர்சன சக்கரம் அதையும் பெற்று பிறகு அவருக்கு எதிராகி அவரோட சண்டை பிடிக்க போனது. அவரோட சண்டை அப்ப செலந்தரன் பிறகு அவரை அது ஒரு நல்ல ஒரு பெரிய திருவிற்குடி என்ற அட்டவீரட்டன தனங்களில ஒரு கதை. அப்ப பிறகு திருமாலிபருக்காக போய் அப்படி இந்த அவற்ற வைஃபுக்கும் பேர் செலந்தராண்ட வைஃபுக்கும் பேர் நல்ல ஒரு பெயர் வாரம் சொல்றேன். நல்ல ஒரு பெயர் அப்படி ஒரு அது ஒரு நல்ல ஒரு கதை. நீங்கள் செலந்தராசுரன் அவன் ஒரு அசுரன் செலந்தராசுரன் என்று அடிக்க வரும் கதையை பாருங்க. அந்த அவர் திருவிற்குடி அட்டவிரட்டத்தனங்கள் இருக்கல்லோ திருவிற்குடியில நடந்தது. அவரை இருகூறாக பிளந்து மக்களை காத்ததால அவரை செலந்தராறு திருவுருவத்தையும் காட்டினவர். இருகூறா பிளந்து பெரிய ஒரு சண்டை அவருக்கு நடந்து பெரிய போர் நடந்து அவரை அழிச்சவர். ஆனா பிறகு பிருந்தா வைஃபுக்கு பேர் பிருந்தே அவள் நல்லவள். அவள் அப்போ தடுத்தவள் சிவருமானோட போய் அவரை மாட்டி இப்படி சண்டை பிடிக்க போகாது அவருக்கு எல்லாம் தெரியும். இது போகாதுன்னு அவள் மறைக்க அவர் இல்ல தான் அந்த 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 சண்டை பிடிச்சு ஓட்டி அது ஒரு பெரிய ஒரு சூரனோட போர் புரிஞ்ச மாதிரி தான் சூரன் முருகனுக்கு நடந்த மாதிரி தான் இதுவும் ஒரு பெரிய போர். இதண்டு அதாலதான் அந்த பிருந்தையாலதான் துளசி மரம் வந்ததண்டு. என்னண்டா திருமால் பிருந்தைக்கு இதன்றதுக்கு அவர் விதிப்படி இந்த துளசி மரம் உருவா வேணுமாண்டாக்கும் அவர் செலந்தராசுரன் செத்தா பிறகு அவன் திருவுருவ வடிவில போய் அவவோட புணர்ந்துட்டான். திருமால் அவற்றை வடிவெடுத்து போய் புணர்ந்தோடனே அவாவுக்கு பிறகுதான் தெரிய வருது. அப்ப அவ வேதனைப்பட்டு உமாதேவியார்கிட்ட போய் முறையிடுவா தனக்கு. அப்ப உமாதேவியார் துளசி வித்து கொடுப்பா. இத போட்டு இத மரமாக்கி அதுல இருந்து அந்த இதண்ட சொல்லி அது நீங்க அதான் வாசிச்சா உங்களுக்கு அவன் செய்துவாவோ யாரு அந்த இவரை போய் அந்த சலந்தரன் வயசு தானே போய் அந்த அவ உமாதேவியார்கிட்ட போய் தவஞ்செய்தாண்டில்ல அவ நல்ல சிவபக்தி அவவும் அந்த துளசிய போட்டு அதை வணங்கி கொண்டு உமாதேவியார் துளசி வித்த கொடுத்தவ. இந்த வித்த போட்டு வளைத்தா அந்த உனக்கு தெரியாமல் தான் அது நடந்தது. ஆனபடியா நீ அந்த பாவத்துல இருந்து நீ மீட்டுடுவேன். ஆனா திருமால் அப்படி செய்த பிள்ளை இல்ல அது ஒரு கதையா வருது. என்ன எங்களுக்கு தெரியாது. அது ஏன் அப்படி வந்ததுன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குத்தானே. அப்படியும் பாறை இல்லையா கடவுள்கள் அப்படி செய்யறாரு இல்ல அவையால் அவ அவ அந்த அவனுக்கு ஒரு இதை கொடுக்கத்தான் அவர் கூடாதுக்கு செய்ய இல்லை. ஏனென்றா அவன் உயிர் பிரியாதாம். ஏனென்றா பிருந்த இந்த கற்பி இருக்கும் வரையும் செலந்தரன் உயிர் பிரியாதாம். அதுக்காக செய்த காரணத்தோட தான். ஏனென்றால் அவ கற்பி இருக்கும் வரைக்கும் அவருக்கு உயிர் பிரியாதன்னு சொல்லி சிவருமான் தான் அதை அழிக்கணும்ன்றதுக்காண்டி திருமால் சிவருமானுக்கு அது இல்ல திருமால் சிவருமானுக்கு உதவி செய்தவர். விளங்கிட்டு எனக்கு செலந்தராரி திருவுருவம் வழியும் இனிய தேனை பருகி வண்டு பாடுதற்கிடனாகிய தாமரை மலரும் ஒன்றன் குறைவை நீக்குதற் பொருட்டு திருந்திய மெய்யன்பினால் கண்ணை பெயர்த்து மலராக அர்ச்சனை செய்த திண்ணிய திருமாலுக்கு மிக்க பெருங்கருணையோடு
சுதர்சனத்தை வழங்கும் சக்கரதாரனர் திருவுருவம். திருவுருவம் எல்லா இதுவும் வருது. அது தெரியுமா? அஞ்சாத அஞ்சாத நிகும்பன் என்னும் நான் நிகும்பன் படிக்கிறேன். என்னும் அடுத்த அசுரன். பந்தி நான் அடுத்த படி பேப்பர் நான். அஞ்சாத படி. நிகும்பன் என்னும் அசுரன் மேலோர் திருவடி. எங்க பாருங்க இதுல கருத்த கோடு வந்துட்டுது. ஓ அந்த சாரி, நான் அதை பார்க்காம இல்ல கரெக்ட் கருத்த கோடும் இப்படி ஒரு நம்பரும் வரும். அப்ப பாருங்க. வந்தாரு நீங்க. ஓகே. அஞ்சாத நிகும்பன் என்னும் அசுரன் மேலோர் திருவடியை ஒன்றி நின்று கொடிய சூலத்தை ஒரு முழங்கையை வைத்து மற்றோர் கரத்தால் உமியம்மாரை தழுவிக்கொண்டு கைகுவித்து அனித்தாக நிற்கும் அந்தகாசுரனை அருளோடு நோக்கி பாம்பாகிய சிலம்பை திருவடியில் அணிந்து திருமால் முதலாம் தேவர் போற்ற பொது நீங்கி பொழுவிரும் அந்தகாரியின் அந்த அசுரன் கதை தெரியும் தானே. அந்தகாரியன் சிவனுக்கும் அம்மைக்கும் பிறந்த பிள்ளை எல்லாம் அவற்ற அவற்ற உமையம்மையாற்ற வேர்வையிலிருந்து பிறந்தவன். ஓ ஆனால் அவன் பிறகு ஒரு ஆள் பிள்ளை வரம் வேண்டி ஒரு அசுரன் தவன் செய்ய அவனுக்கு மகனாய் இவர் கொடுக்கிறார். இவருக்கு கண் தெரியாது அந்த அசுரனுக்கு. ஆனா அவனுக்கு பிறகு எல்லா வரங்களும் கிடைச்சோன்னா அவனும் இப்படித்தான் எல்லாம் மக்கள் எல்லாம் ஆட்டி படைக்கத்தான். பிறகு அவன் எல்லாருடையும் சண்டை பிடிச்சு அவன் ஒரு வரம் பெற்றவன். எப்படி என்றா தன்னை தான் பெண்களை வந்து புணரும் போது எந்த பெண்ணுக்கு கிட்ட நான் போறேனோ எனக்கு அது முடியாமல் இருந்தா அவளை நான் என் தாயா நினைப்பேன். அப்ப அவருக்கு இந்த இதுல உமாதேவியார தான் அடையணும் என்ற ஒரு எண்ணம் வந்த உடனே அவர் உமாதேவியாருக்கு கிட்ட போக அவருக்கு முடியாம அப்பதான் மன்னிச்சு ஐயோ உமாதேவியாரோ இந்த தாயண்டு அவர் மன்னிச்சு இந்த காலில் விழுந்து வணங்கி உமையே நான் உன்னுடைய பிள்ளையா என்று சொல்லி அவர் அப்பத்தான் அவர் விழிச்சவர் தந்த குற்றங்கள் எல்லாத்தையும் உணர்ந்தார். பிறகும் அவரை அழிக்கிறார். சுயர்மான் அழிச்சு இருகூறாக்கி அவர்ல இருந்து வந்ததுதான் ராகுகேது. அவர் ரத்தத்துல தோன்றினதுதான் அந்தகாசுரன் ரத்தத்துல தோன்றினது ராகுகேது. ஆனா நாங்கள் படிச்ச அப்படி என்று சொல்லுங்க. வேலை அந்த நடன பெண்ணாக மாறி அந்த அமுதத்தை பருக கொடுக்க ஒரு அசுரன் மட்டும் ஏதோ ஒரு பேர் அவர் போய் அந்த அமுதத்தை பருகின உடனும் திருமால் தன் சக்கரத்தால வெட்டி விட அவருக்கு தலை வேற உடல் வேறையா போகுது. ஒரே ஆள் 2 உருவம் ஆகுது. 2வது தான் அது நம்ம மிச்சத்துக்கு பாம்பை பருத்தி அவைகள் அந்த உயிர் வாழையினம் 2. அதுதான் ராகுகேதுன்னு தான் நாங்கள் படித்தோம். அதான் என்ன சொல்லுங்க. அப்ப நாங்களும் இந்த ராகுகேதுக்காக 2-3 படிச்சிருக்கிறோம். அது சிவமகாபுராணம், அப்புறம் கந்த புராணம், அப்புறம் 18 புராணங்கள் ரெண்டு படிச்ச நாங்கள். எல்லாத்துலயும் வித்தியாசமே. அது என்னண்டா இப்ப நீங்கள் அப்படி எங்கேயோ பாய்ச்சனீங்களா அதுகள் எல்லாம் ஒவ்வொரு யுகத்துல நடந்த கதைகள் ஒவ்வொரு யுகத்துல நடக்க. ஆனா ஒரே தான் நடக்குது. பிள்ளையார் தோன்றின கதையே பல கதை இருக்குது. என்ன பல கதை இருக்குண்டா ஒவ்வொரு காலம் ஒடுக்கி பிறகு தோற்றுவிச்சு இது அந்த ஆசுரன் வேர்வையில வந்ததா அல்லது அவற்ற பிள்ளைகளா? இல்ல உமாதேவியார் என்னன்னா ஒரு நாள் ஒரு 2 பேரும் கதைச்சு கொண்டிருக்கேக்கா விளையாட்டா சிவருமாண்ட கண்ணை மூடிட்டா. அப்ப சிவருமாண்ட கண்ணை பொத்தின உடனே அவருக்கு கோபம் வந்துட்டுது. இந்த கண்ணை மறைச்சா இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் கஷ்டப்படும், உலகமே இருண்டு போச்சா. இருண்டோன்னா அப்ப எல்லா உலகம் எல்லாம் நடுங்குதுங்கிட்டு என்னடா இருந்தாப்புல. அப்ப அவருக்கு கோபம் வந்துடுது. கண்ணை மூடினோன்னு அவர் அவ்வோட கோவிக்க அவ்வளவுக்கு பயத்திலே எல்லாம் நடுங்கி வேர்வை துளிவர். அந்த வேர்வை துளியிலிருந்து உதித்தவன் தான் இந்த அந்த அசுரன். அது அவர் வேணுமென்று தான் செய்தவர். ஒருதன் தவம் இருக்கிறான். அந்த அசுரன் ஒரு அசுரனை தோற்றுவிக்க வேணுமென்று தான் அவர் தோற்றுவிச்சவர். படிங்க. மேருவை வில்லாகவும் வாசுகியை நாணாகவும் கொண்டு பூட்டி திருமாலை அம்பாகவும் வாயுவை அழகாகவும் அக்கினியை அம்பின் நுனியாகவும் படையமைத்து கொண்டு பிரமனை தேர்ப்பாகனாகவும் வேதங்களை தேர்குதிரையாகவும் கொண்டு பூமியாகிய தேர்மிசை நின்று பகைவர் உராகிய முப்புறம் வெந்தளியும்படி அரம்பு தலையுடைய புன்முறுவல் பூத்த அறவூராகிய திருவிராரி திருவுருவம் பொங்கி முழங்கி வெகுண்டு விண்ணென்றும் பாய்ந்து வந்த கங்கையை சடையிடை ஓர் உருவமத்தின் நுனியில் பசும்புல்லாகிய
அருகு நுனியில் காட்டும் பனித்திவலை போல தாங்கியிருந்து பாவத்தின் பயனாகும் இழுக்குமுதல் நிலமாகிய நரகத்தை கடப்பிக்கும் பகிரதன் நின்று வேண்ட அவனுக்கு அருள் செய்யும் கங்காதரன். கங்காதரர் திருவுருவம். ம். விநாயகப் பெருமான், முருகப் பெருமான், சத்தமாதர், திருமால், பிரமன், சிவகணங்கள், வருத்துகின்ற நவக்கிரகங்கள், முனிவரராக இவர் புடைதழுவி நெருங்கி இரும்ப பொன் தவசில் வீற்றிருக்கும் ஆபத் சகாயர் திருவுருவம். ஊழிக்காலத்து பெருவெள்ளத்தின் நடுவே ஒளி கண்ட சோதிலிங்க வடிவுடன் பால் போல நிறமுடைய பிறமுடியில் விளங்க தோன்றி மேலே அன்னமும் கீழே துளாய் அணிந்த திருமாலாகிய பன்றியும் காணும்படி சிரமேற்கரங்குப்பி பிரமனும் திருமாலும் இடபமும் பலமும் போற்றுதல் செய்ய லிங்கேஸ்வரராய் தோன்றும் திருவுருவம். விண்ணோர் வேண்ட வலைஞர் திருமேனி தாங்கி பாஞ்ச சன்னியம் உடைய திருமாலாகிய அவதார மீனின் கண்ணை இடந்து அதனால் செருக்கு அகற்றி மோதிரத்தில் பதித்த வைரம் போல கொண்டு விரலில் அணிந்து பாட்டிசைத்து வண்டுகள் சூழும் கொன்றமிலர் மாலை அணிந்த மெச்ச சங்காரர் திருவுருவம். சுறாமீன் வழங்கும் படி சுறாமீன் வழங்கும் கடல்கள் ஏழனையும் கலங்க கலக்கும் அவதார ஆமையை பற்றி கோட்டினை பறித்து திருமாலை தலைமாலை பறித்து தலைமாலை அணியின் இடையே நியாயமாக விளங்க அணிந்து குற்றமின்றி உயர்ந்தோர் தொழும்படி விளங்கும் கூர்ம சங்காரர் திருவுருவம். ஏழு கடலையும் வற்றச் செய்து எழுமலையும் மலையையும் நீராக்கும் செந்தி சிந்தும் திருமால் கொண்ட அவதார பன்றியினை வேட்டுவ வடிவம் கொண்டு தோன்றி வலக்கோட்டினை பறித்து அணிந்து துதி கேட்டு இறங்கி இடக்கோட்டினை விடுத்தவராம் வராக சங்காரர் திருவுருவம். அதான் அந்த பேரம் எடுக்க போன இடம் என்ன இல்ல, அது முதல் வந்துட்டுது. சுறாமீனா வந்தது, சுறாமீன் அதுதான் வேதம் எடுக்க வந்தது. சுறாமீன் அவதார ஆமையை பற்றி கோட்டினை பறித்து தலைமாலையினிடையே வேதத்தை அவர் எடுத்து கொடுத்துட்டு பிறகு தான் பெரிய ஆள் இவர் அதை சங்காரம் பண்ணி அதை ஏழு கடலை வச்சது ஏழு மலையில நீராக்கும் சேர்ந்து திருமால் கொண்டாவது திருமால் பன்றி அவதாரம் எடுத்து அதுதான் அந்த அவதாரம். அப்படித்தான் 8 திருவடிகளும் மிக நீண்ட வாளும் இருமுகங்களும் இது படியுங்க திருவடிகளும் மிக நீண்ட வாளும் இருமுகங்களும் அச்சந்தோன்றும் சிறகுகளும் உக்கிரமும் கொடிய பெரிய முழக்கமும் தோன்றும் வடிவுடன் தோன்றி ரணியனது இரத்தத்தை குடித்து வெறி கொண்டு கேடு செய்த நரசிங்கத்தை கொன்று அதன் உரியை போர்வையாக கொண்ட சார்த்தூலத்தின் வடிவோடு விளங்கும் நரசிங்க பிரகலாதன் அப்பா ரணியன். அப்பா அவர் நரசிங்கர் பிறகு நான் படி மாவலி முன் வாமனாய் குறுகி 3 அடி மண் இறந்து பெற்று பின் நெடியோனாய் மூவுலகையின் சூழ்ச்சியால் அளந்து அம்மாவலிய சிறையில் அழுத்தி செதுக்கிய திருமாலை அழியுமாறு அழித்து முதுகெலும்பை அழகிய கங்காளம் அதாவது முழு எலும்பு ஆயுதம் என்று அறவோர் இந்த கை கொண்ட கண்ணோட்டமுடைய பிரானை கங்காளர் என பேசும் இதுவும் தெரியும் தானே. அந்த கதை தெரியும். ஆனா திருமாலுக்கு அதோட வாமன வடிவம் எடுத்து அந்த வேலையை செய்த உடனே அவர் பிறகு பிரச்சனை ஆயிட்டார். அழிக்க வேண்டிய எல்லாமே வந்துட்டாரு. பொன்னுரமுடைய சடையும் மீசையும் பொலியவும் செந்தாமரை மலர் போலும் மலர்ந்து சிவந்த இருவிழிகளும் அம்மலர் குவிந்த ஆளணிய நெற்றி விழியும் விளங்க மலரணவும் மாலும் உலகிற்கு முதல்வரென தம்முட்போர் செய்யும் கால சூரிய மண்டலத்தினின்றும் தோன்றி பிரமன் சிரத்தை கொய்து அவ்வெற்றி விளங்கு நகத்தோடும் உமையம்மையருடன் இருப்ப விளங்கும் கால பைரவர் திருவுருவம். திருவடியில் பூண்ட மிதியடியும் அடியிட்ட நடையும் சாமகண்டமும் வடிவிற் புலப்பட எழுந்தருளி வந்து பிச்சை சோறு கொணர்ந்த முனிவரவர் மெனவியராத கலங்காத வெண்டிரை காமுறுத்தி பிரதி இட்டு எழுதலாக பேரோடும் பலிதோடும் பிச்சாடுறது இது தெரியும் தானே. தாருகாவனத்து முனிவர்கள் இந்த மனைவிய அவையல் தாங்கள் பெரிய வேதத்துல தாங்கள்லாம் கெட்டிக்கார ஜாகத்திலே என்று சொல்லி அவைக்கு செருக்கு. அப்ப அவர் அதை குழப்பினவர் அவரும் திருமாலும் வடிவம் ஆணவம் தான் ஒவ்வொரு கட்டத்திலும் வருது. திருமால் வந்து மோகினி வடிவம் கொண்டு அந்த தாருகாவனத்து முனிவர்களை அவர் குழப்பினவர். குழப்பி அவையல்ல புலிய விட்டுச்சினம்
ஒவ்வொன்றையும் மழுவி எறிஞ்சிச்சினம் எல்லாத்தையும் ஏந்தி அவர் தன் கையில வச்சு கொண்டு அக்கினியை ஏவிச்சினம் அவர் அதை தாங்கி வச்சிருந்தார். பிறகு புலித்தோலை ஆடை அணிந்தார். புலி ஏவி விடுச்சினம். புலி அப்படியே அந்த அவர் எல்லாத்தையும் செய்தவர் என்று வேதாமங்கள் வர்ணத்துணர்த்தின் திருவுருவங்கள் ஒன்றனை காஞ்சி மாநகக்க நாளுடைய திருவேகம்பர் தம்மணங் கமலும் பொய்கையும் மதிலும் சூழ்ந்த கோயிலுள் பெரிதும் விரும்பி விதிப்படி தாவித்த பேர் முழுக்க படிக்கிறோம். அவற்றை கதை முழுக்க படிக்கும். அளவில்லாத இளஞ்சூரியர்கள் ஒருங்கு கூடி இருந்தாற் போல சுடர் விரித்து விண் முழுவதையும் தன்னுள் அகப்படுத்தும் மொழியுடைய விமானத்தில் வீட்டிருந்து கவரி இருமரங்கும் வீசவும் தேவர் தம் முடிகள் அடியை தடவும்படி வணங்கவும் மலர் மலை பொழியவும் ஒப்பற்ற வெண்குடை நிழல் செய்யவும் ஜாலிசையில் திளைக்கின்ற கிண்ணறப் பறவைகள் மெய்மறந்து அருகில் வீழவும் செறியும் தருக்கள் முருகி உருகி புதிதாய் தழைத்து தலைவளையவும் ஆக சுவைமிக்க மெல்லிய சொற்களை பேசும் மகளிர் பாடும் கண்டத்து இசையும் இனிய குழலின் கனிந்த இசையும் தலைமை அமைந்த யாழின் இசையும் ஒருங்கு கூடவும் பண்ணுடன் கூடிய மடலை சொல்லாகிய தேன் வாயினின்றும் பொழியவும் குளிர்ந்த மலரணிந்த கூந்தலினின்றும் தீன் துளிப்பவும் கண் புரளவும் விரல்கள் நரம்பின் மீதும் துளைகளின் மீதும் நடப்பவும் காணும் காமுகர் உள்ளமும் ஊசலாடவும் அழகிய மணிமேகலை அரற்றவும் மன்மதன் இடை முறியும் கொல்லொன்று இறங்கவும் தேவ மகளிர் மின்னல் கொடிய ஒப்ப எதிரே நிறுத்தம் செய்யவும் நீங்க வாசி. விமான வழியாக சென்று சேர்ந்து சிவலோகத்தில் பரபோகத்தை பெரிது நுகர்ந்து பின்னர் திருமால் பிரமனிந்திரன் சிறப்பு ருமேனிய பெரிய தேவர் பதங்கள் அமைந்த உலகங்களை அடுத்தடுத்து நிச்சயமாக நெடுங்காலம் போகம் நுகர்ந்து இருந்த பின்பு கடல் சூழ்ந்த உலகிற் பிறந்து உலகமுற்றவும் பொது நீங்கி தனக்கே உரிமையாக்கி ஆண்டு மீண்டும் சிறப்பு பெறவும் காஞ்சிமா நகரில் பொன்போலுங் சடைமவிலி திருவேகம்பர் அடியினைகளை வழிபாடு செய்து திருவருள் பெற்று மீண்டும் பிறப்பில் வாராத முத்தியை தலைப்படுவர். ஓங்கி உயர்ந்த மிக்க சிறப்பின உடைய திருவேகம்பர் ஆலயத்துள் நந்தியம்பெருமானை சந்நிதியில் வெள்ளி குன்றனைய தரும தேவதையாகிய வெள்ளிய ஏற்றினை மேருமலையை வில்லாக வளைத்தவர் தம் வாயில் காவலரை தாவித்தோர் வீங்கிய செல்வ சிவலோகத்தை அணுகி தூய போகம் நுகர்ந்து வீட்டினையுறுவர். அங்குசம் பாசம் அபயம் பரதம் பொருந்திய 4 கரங்கள் அமைந்து சரஸ்வதியின் திருமணமாகிய சேடியர் மருங்கிருக்க பத்திராசனத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவியின் திருவுருவை காஞ்சியில் அமைத்தவர்கள் தம் சுற்றத்தோடும் இன்பமிக நெடுங்காலம் வாழ்ந்து இறுதியில் திருவடிகளப்பர். விநாயகப் பெருமானார் முருகப் பெருமானார் தக்கன் வேள்வியை அளித்த வீரபத்திரர் சேத்திரபால வைரவர் என்னும் இம்மூர்த்திகளை தாவித்து தம் சுற்றமும் இன்புற நெடிது காலம் வாழ்ந்து இறுதியில் திருவடிகளை அடைவர். அறவழியில் நடந்து வேத சிவாகமங்களின் உண்மை பொருளாம் திரு அஞ்சலத்தின் உண்மையை ஓர்ந்து விதியினின்றும் வலுவாது ஒரு திராக்கம் பூண்டு திருமேனி முற்றும் வெண்ணுகறு பூசி விடையூறும் பெருமான் திருவடி கீழ் பொது நீக்கி சிறப்பாக எண்பகையாம் எழுபிறப்பினும் தொடர்ந்த அன்பினர் 4 வருணத்தரையாக அனுலோமர் பிரதிலோமர் புரரையாக நிலைத்த பிரம்மச்சரியம் இல்வாழ்க்கை வானப்பிரத்தம் என்னும் நிலையினரையாக சிறப்புற வழிபாடு செய்யும் அவர்க்கு வீடு பொன் முதலிய கொடுத்து காஞ்சியில் குடியிருக்கும் நல்லார் சிவபெருமான் திருவுருவை தாவித்ததற்கு உரிய பயன் முழுதும் பெற்று வாழ்வர். அற்றுமுற்றவும் சேர்மான் திருவடியில் பதித்து உடற்பற்று மற்ற குற்றமற்ற மெய்யுணர்வினால் பெருந்துறவு பூண்ட என்பர் தம் திருவடிகளை போற்றி செய்து சோலைகளும் நீர்நிலைகளும் சூழ்ந்த காஞ்சியில் அவர்க்கு பிச்சை நன்கு வழங்கினவர் பெறும் பயனை முற்றற கூறுதல் 1000 நாவுடைய ஆதிசேடனுக்கும் அமைவது அன்று. தங்கள் வருவாக்கி தக்கவாறு 1000 நாவிற்கு அவருக்கே இயலாது.
ம். தங்கள் வருவாய்க்கு தக்கவாறு சுவரில் குற்றமற்ற திரைச்சீலைகளை முற்கூறிய திருவுருவங்களை சித்திரமாக தீட்டி வைப்பவரும் தீய வினைகளை கெடுத்து முத்தியச் சேர்வர். வேத முதலாம் நூல்களில் கூறியபடி கூறினோம். சகல நிலை நீங்கி குற்றமற்ற தவத்தை கை கொண்டீர். வேறுள்ள பல சிவதர்மங்களையும் எடுத்து கூறுவாம். சிவாலயம் எடுத்ததன் பயன். நாங்க இன்னொரு நாளை படிப்போமே. ஓ, எதுல விட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்து குறிச்சு வைய. சிவாலயம் 763 இல்ல மேல 763 இந்த கீழே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இங்க வரும். ஓ, 760. 63 சிவாலயம் எடுத்ததன் பயனண்டா. சரி, சிவாலயம் ஒரு படமத்தை அதுல கீறி அந்த திரையில கீறினாலே அதுக்கு அவ்வளவு பலன். அவ்வளவுதான். பார்த்தீங்க, சிவாலயம் எடுத்த பயன் எப்படி இருக்கும்? ஓ முதல்